தேவகுமாரனை தேவ அன்பினை படுத்தினாரே தேவகுமாரனை தேவ அன்பினை வெளிப்படுத்தினாரே
கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு நாள் ஆவிக்குரிய நினைவு கூறுதலுடைய கூடுகைக்கு உங்கள் யாவரும் மீண்டுமாக நாம் இரண்டாவது பகுதிக்கு வரவேற்று இந்த ஒரு இரண்டாவது பகுதியினுடைய பாடலாக மீண்டும் நாம் கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் என்ற பாடலை நாம் பாடலாம். கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில்.
இந்த ஒரு கொடுக்கினுடைய ஆரம்பத்திற்காக சகோதரர் சார்லஸ் கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் நமக்கு ஆட்சியாக சகோதரர் சார்லஸ். ஜெபிக்கலாம்.
மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை காலை வேலையிலிருந்து இந்நேரம் மட்டுமாக வழிநடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற பகுதியும் கூட தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்தி அதை கிரியைகளில வெளிப்படுத்தி வருகிற 11ஆம் தேதி நாங்களும் கூட உடைய தகப்பனே மெமோரியல்ல பங்கெடுக்க தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குறைகள் எல்லாவற்றையும் உடைய வார்த்தைகளை கொண்டு நிறைவாக்கி வழி நடத்துங்க. தொடர்ந்து தகப்பனே உடைய சத்திய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் கிரியையில வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ நடக்க தேவன் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நாங்கள் சிறுகமும் பெருகுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் பிதாவே. நன்றி சகோதரரே. இப்பொழுது இந்த ஒரு மதிய வேளையிலும் நமக்கு பேனல் டிஸ்கஷன் இருக்கிறது. இந்த பேனல் டிஸ்கஷனுடைய தலைப்பு கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த ஒரு குழு கலந்தாய்வை மாடரேட்டராக இருந்து நடத்தி கொடுக்க அன்பு சகோதரன் அருள் ஆற்காடு அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். இந்த ஒரு பேனலிஸ்டாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரர் சதீஷ் குன்னூர், சகோதரர் அருள் திருச்சி, சகோதரர் ராஜ்குமார் திண்டுக்கல் அவர்களையும் கூட நாம் அன்பாக வேத வாசிப்பு சகோதரி காயத்ரி பெங்களூர், சகோதரி மலர் திருச்சி. வேதத்தை வாசிக்கும்படியாக கூட நாம் அன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையில பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான நாமத்திலும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான நல்வாழ்த்துக்களோடு தேவன் ஒரு அருமையான சந்தர்ப்பத்துல யாவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாளுக்கு ஆயத்தப்படும்படிக்கு தேவன் நம் யாவரையும் இந்த நாள்ல ஒன்று சேர்த்த கிருபைக்காக சர்வ வல்ல பிதாவுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்தவர்களாக இன்றைய நாள்ல நாம் ஒரு குழு கலந்தாய்வுல கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய கிருபையில அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிறதான தலைப்புல நாம தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக குழு கலந்தாய்வுல பங்கு பெறக்கூடிய சகோதரர்களை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். என்னுடைய இடது பக்கம் இருக்கிறதுல முதலாவது சகோதரர் சதீஷ் குன்னூர் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் சதீஷ் அவங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக திண்டுக்கல் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக திருச்சி ஐக்கியத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர் அருள் அவங்க இருக்கிறாங்க. சோ அருமையானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை பத்தி பேசக்கூடியது. அதான் இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா ஐ வாஸ். இது ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு காரியத்தை பத்தி பேசி இருக்குது. சோ இன்றைய நாள்ல நாம என்ன பண்ண போறோம்னா சகோதரர்களாக இணைந்து கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற காரியம், சோ அது எப்போ நடந்தது எப்படிங்கிற காரியங்களை குறிச்சுதான் நாம இந்த நாள்ல தியானிக்க அங்க இருக்கிறோம்.
சோ இப்ப நாம முதலாவது கேள்விக்கு நேராக நாம என்ன பண்ணிக்கலாம், நேரடியாக கடந்து போயிடலாம். சோ முதலாவது கேள்வி குன்னூர் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் சதீஷ் அவர்கள் கிட்ட, கிறிஸ்து எப்படி மற்றும் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி மற்றும் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? சகோதரர் நீங்க பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய நாமத்தினால அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த முதலாவது கேள்வி, கிறிஸ்து எப்படி மற்றும் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? பொதுவா இந்த கேள்வியை நம்ம பார்க்கும்போது கேள்வியில 2 பாகம் வந்து காணப்படுது. முதல் பாகம் கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், இரண்டாவது கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப அந்த கேள்வியினுடைய முதல் பாகத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் என்று கேள்வி நாம எழுப்பும் போது, ஆண்டவர் இயேசு 3 வருட வாழ்க்கை அனுபவமே சிலுவை மரணம் தான். யோர்தான்ல தொடங்கி கல்வாரி வரைக்கும் இருக்கிற காலப்பகுதியை குறிக்கும். அந்த சிலுவை மரணத்துல கூட 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம், 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது அவருடைய சிலுவை மரணம் 3 வருட வாழ்க்கையில முதல் மன ரீதியான சிலுவை மரணம். அது உணர்வுகள் அடிப்படையில காணப்பட்டது. அதாவது 3 வருட வாழ்க்கையுமே அந்த மன ரீதியான சிலுவை மரணம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இரண்டாவது வந்து உடல் ரீதியான சிலுவை மரணம். அது சரீர பிரகாரமாக காணப்பட்டது. குறிப்பா நம்ம சொன்னோம்னா, கைது செய்யப்பட்ட இடத்துல ஆரம்பிச்சு அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் தொங்குற வரைக்கும் நடந்த சம்பவங்களை நம்ம சொல்லலாம். சோ மேலும் சகோதரர்களுக்கு அப்புறம் நன்றி. சகோதரே, நீங்க இன்னும் அந்த கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற விஷயத்துல ஒருவேளை சகோதரர் அருள் நீங்க பகிர்ந்துக்கலாம். எப்படி ஒருவேளை லிட்டரலா நம்ம சொல்லிட்டோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கறத எப்படி நாம புரியும்படி விளக்கம் கொடுக்கலாம்? நேரடியா கேக்குறீங்களா? நேரடியா மீன்ஸ் ரோமர்களுடைய தண்டனையினுடைய விவரத்துல மிகவும் கொடூரமான குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய மரணம் தான் சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணம் இருக்கிற மரணங்கள்லயே ரொம்ப கொடூரமான மரணமாக அது இருக்கும். ஏனென்று சொன்னா, அது உடனடியாக மரணம் நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு தண்டனை இல்லை. மாறாக சிலுவையில அடிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 5 அல்லது 6 நாட்கள் அவங்க சிலுவையில தொங்கி இருக்கணும். ஏன்னா இன்னர் ஆர்கன்ஸ் எதுவுமே பாதிக்கப்பட்டிருக்காது. அவர்கள் மிகவும் அணுவா சாகக்கூடிய ஒரு தண்டனை. அது மாத்திரமல்ல, அவர்கள் நிர்வாணமாக அடிக்கப்பட்டிருப்பாங்க. மற்றும் உடலினுடைய காயங்கள், வெப்பத்தினுடைய தாக்கங்கள், மழை மற்றும் பூச்சிகள் மற்றும் கழுகினுடைய விஷயங்கள், இது எல்லாமே அந்த 5 அல்லது 6 நாட்களுமே அவர்கள் சந்திக்கப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு அவங்க மறிப்பாங்க. சோ இப்படிப்பட்ட தண்டனையை தான் கர்த்தர் இயேசுவுக்கு அங்க கொடுத்தாங்க. கர்த்தர் இயேசு மேற்கொண்ட இந்த சிலுவை பற்றிய விவரங்கள் வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் கூட நீங்க விவரிக்கலாம். இல்ல நீங்க அடுத்து சகோதரிகிட்ட கேட்கணும்னு சொன்னாலும் நான் சகோதரிகிட்ட விவரம் கொடுக்கறதுன்னா நீங்க கொடுக்கலாம். சிலுவை மரம் பத்தி பேசும்போது நாம நினைக்கிற மாதிரி இந்த சிலுவை மரம் கிட்டத்தட்ட சின்ன சிலுவை மரம் கிடையாது. கிட்டத்தட்ட 12 அடி நீளமுள்ள சிலுவை மரமா இருக்கணும். மண்ணுக்குள்ள 3 அடிகள் புதைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனை முழுவதுமாக தாங்கி சுமந்து நிற்பதற்கான உயரத்தில் அந்த சிலுவை இருக்கணும். 12 அடி நீளமுள்ள சிலுவை மரம், அதுல 3 அடி உள்ள நுழைக்கப்பட்டிருக்கும் மண்ணுக்குள்ள. ஒரு மனிதனுடைய சராசரி உயரமாக 5 அல்லது 6 அடி இயேசுவினுடைய அடிகள் இருக்கலாம். மேற்கொண்டு அவருடைய தலையின் மேல விலாசத்தில் எழுதி அடிக்கக்கூடிய அளவுக்கு தலைப்பகுதியினுடைய உயரம் அங்க காணப்பட்டிருக்கணும். கிட்டத்தட்ட நீளம் மாத்திரமே, அதாவது உயரம் மாத்திரமே 12 அடிகளை கொண்டதாக இருக்கணும். அதே சமயத்துல நம்முடைய 2 கரங்களை விரிக்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 5 அடிகள் குறுக்கு மரம் அங்க இருந்திருக்கணும். சுமார் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோ அந்த சிலுவை மரமானது காணப்பட்டிருக்கணும். இந்த மரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவோ தொட்டு கழுவுவதற்கு ஏதுவாகவோ இருக்காது. கரடு முரடான முட்கள் நிறைந்த மரமாகத்தான் இருக்கும்.
ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமா இருக்கும், போலான மரமா இருக்காது. ஏன்னா முருங்கை மரம் என்பது உடையக்கூடியது. அதுல ஒருத்தர் சிலுவையில அரைஞ்சோம் அப்படின்னா அது உடைச்சிட்டு விழுந்துடும். ஸோ ஒரு மனிதனை முழுமையாக தாங்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மரமாக அது இருக்கும். இப்படியாக அந்த மரத்தின் வழியாகத்தான் கர்த்தர் இயேசு அங்க சிலுவையில் அறையப்பட்டார். இது நேரடியாக. தேங்க்யூ பிரதர். சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், நீங்க எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க விளக்கங்கள் சகோதரர்கள் பகிர்ந்தது தவிர்த்து கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் நேரடியா லிட்டரலான விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ பிரதர். அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சகோதரர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்து நாம் பார்க்கும்போது ஆக்சுவலி சிலுவை மரணத்தை பற்றி நம்மளுடைய அருமையான சகோதரர் சிடிஆர் அவர்கள் பதிவு பண்ணும்போது ரீப்ரிண்ட்ல 24:73 அவருடைய பதிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குற்றவாளிகளை ரோமர்களுடைய ஆட்சி காலங்கள்ல அவங்களை பயமுறுத்துவதற்காக, உச்சகட்டமாக அவர்களை பயமுறுத்துவதற்காக அவர்களை சிலுவையில் அரிக்கக்கூடிய ஒரு முறை காணப்பட்டுச்சு. அப்போ ஏறத்தாழ ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குற்றவாளியை ஒருவர் கையாளக்கூடிய, ஒரு அரசாங்கம் கையாளக்கூடிய விதங்கள் என்பது பார்க்கும்போது அந்த காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு கொடூரமான ஒரு நிலைகளை தான் அவைகள் காணப்படும். அப்ப குற்றவாளிகளையே பயமுறுத்தும் வகையில, யாருன்னா கொல்லப்படக்கூடிய குற்றவாளிகள்ல, மாறாக அந்த ராஜ்யத்துக்கு எதிராக யார் ஒருவரும் ஒரு சிந்தனை கூட சிந்திச்சிடக்கூடாது என்கின்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிறர் எந்த ஒரு குற்ற செயல்களையும் செஞ்சுவிடக் கூடாது என்பதற்காகவே அனைவருக்கும் அச்சமூட்டும் வகையில, ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணும் வகையில என்னன்னா இந்த தண்டனை முறைகள் இருந்துச்சு. அதுல உச்சகட்டமான தண்டனை முறைதான் என்ன அப்படின்னா அது சிலுவை மரணம் என்று நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லணும்னா, இதுல யாரை அடிப்பாங்கன்னா தீமை செய்தவங்களை அடிப்பாங்க. அப்ப கர்த்தர் இயேசு அந்த இடத்துல அனைவராலும் எப்படி பார்க்கப்பட்டார் அப்படின்னா, தீமை செய்தவராக அவரையும் சரி, அவர் மூலியமாக மற்றவர்களையும் சரி அச்சமூட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அங்க நடந்திருக்கிறதாக இந்த இடத்துல ஒரு பதிவு நம்ம பார்க்கிறோம். இதை மாத்திரம் நான் பதிவு. தேங்க்யூ பிரதர் உங்களுடைய பதில்களுக்கு. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார்னா, சகோதரர்கள் நீங்க பகிர்ந்துட்ட காரியங்கள், இப்போ அது ரொம்ப வெயிட்டான ஒரு சிலுவை, கரணமுரடான சிலுவை, இவ்வளவாக ஆணி அடிக்கப்பட்டு கர்த்தர் மரிச்சார். ஏன் இந்த விஷயங்கள் நம்ம இப்போ பேச வேண்டியதா இருக்குது அப்படின்னா, நம்முடைய தலைப்பு பார்க்கும்போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்ப கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா, அறையப்பட்டவர்கள் நம்முடைய காரியங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கர்த்தர் இயேசு அறையப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த லிட்டரலா அவர் எப்படி அறையப்பட்டார், ஒருவேளை நீங்க எல்லாம் பகிர்ந்துக்கிட்டது போல அவர் கசையடிகள் கொடுக்கப்பட்டு, முள்முடி வைக்கப்பட்டு, ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலையில அந்த அவமானமான சிலுவையில அவர் என்ன பண்ணப்பட்டார்னா, இந்த வகையில கர்த்தர் இயேசு அங்க என்ன பண்ணப்பட்டார், அங்க இப்படியாக அங்க சிலுவையில் அறையப்பட்டார் போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணம் கர்த்தருக்கு அங்க இருந்தது, கர்த்தர் இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற கேள்விக்கு சதீஷ் அவர்கள் நீங்க பதில் சொல்லலாம். தேங்க்யூ பிரதர். முதல் கேள்வி ஒரு டைம் கொஞ்சம் பேசலாமா? அதாவது ஒரு வசனம் நீங்க வாசிங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தர் பத்தி அவருடைய சுபாவம் அவரை பத்தி பேசுறாரு. ஆனா இப்படிப்பட்ட கர்த்தரை சிலுவையில் அறைந்த மனிதர்கள் யாருன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி இதயம் இல்லாதவர்கள், இதயம் இல்லாத ரோம போர்ச்சவர்கள் கையில எப்படிப்பட்ட ஒரு ஒரு இள வயது ஆட்டுக்குட்டியை கிடைச்சா எப்படி பிச்சிருப்பாங்க. சோ அதுதான் அந்த கல்வாரி சிலுவையில நடந்தது. அப்படி நடக்கும்போது சில காரியங்கள் நம்ம அதை பத்தி பேசலாம். அதாவது இந்த விசாரணை என்ற பேர்ல இப்படி நம்ம அடுத்தடுத்து அவரை ரொம்ப சிலுவையில அடிச்சுட்டு வந்தாங்க. உடல் ரீதியான காரியங்கள்,
அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ராமனுக்கு அவருக்கு தூக்கம் இல்ல, விசாரணைக்கு பேர்ல நைட்டு ஃபுல்லா அலைக்கழிக்கிறாங்க, கசையடிகள், முள்ளுகளான கீழம் சகோதரர் சொன்ன மாதிரி கோள்கள்னால தலையில போய் அடிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, சாதாரண ஒரு மனிதனுக்கு தலையை போய் அடிச்சா போட்டு வச்சா எவ்வளவு கோபம் வரும். அப்ப ஒரு பரிபூர்ண மனிதனுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான இதயம் இல்லாத மனிதர்களால கர்த்தரை ஒவ்வொரு நிமிடமும் கொலை செய்துட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது சிலுவை சுமப்பதனால கை காலில் ஆணி அடிச்சு ஏற்படக்கூடிய வலி, அது அடிச்சது இல்லாம அந்த சிலுவையை நிமித்தி தூக்கி அந்த குழியில வைக்கப்படும் போது அந்த பாடி அசைவுனால ஏற்படக்கூடிய வலி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பெயின் வந்து அது உணர்வுகள் கூட சொல்ல முடியாது, நம்மளால உணர முடியாது. ஏன்னா நம்ம விழுந்து போன மனநிலையிலிருந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்மளே காலையில சகோதரர் சொன்ன மாதிரி அந்த உணர்வுகள் பார்த்து அழுகிறோம்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? சோ அதெல்லாம் தாங்கி இருக்கிறாரு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கும்போது அந்த ரத்தங்கள் அவருடைய பாடி ஃபுல்லா வரும்போது ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. அது அந்த ட்ரெஸ் அந்த உறைந்துருச்சு அந்த ரத்தம். அப்ப மீண்டும் அந்த ட்ரெஸ்ஸை பங்கு போடுறதுக்காக கழட்டும் போது, அது கலட்டப்படும் போது எப்படி இருக்கும் அந்த காயங்கள் நினைச்சு பாருங்க. சோ அது மட்டும் இல்ல, அந்த சதையை பிச்சு எடுத்துட்டாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் தொங்கிட்டு இருக்கு. சோ அது வந்து அதனுடைய நடுக்கங்கள் கூட வலியை ஏற்படுத்து. மேலும் அங்கிருந்த ஈக்கள் அது இல்லாம இன்னும் சொல்லும் போது அந்த கடும் சூரிய வெப்பத்தினுடைய அந்த எரிச்சல் வந்து அவருக்குள்ள இருந்தது சொல்றாரு. இதை பத்தி ஒரே லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை போல கண்ணீர் விடல, கத்தல, அமைதியா இருக்கிறார். எப்படி சாத்தியமாகும்? ஆனா நம்முடைய கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறார் சிலுவையில். சோ லாஸ்டா அது என்னன்னா, உயிர் உறுப்புகள் தாக்கப்படாமல் இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் உயிர் போனது. நொடிக்கு நொடிக்கு வேதனை அனுபவிச்சு அந்த கல்வாரியில் அவர் மறைச்சார். ரெண்டாவது கேள்விக்கு சகோதரர் பதில் சொல்லட்டும். நன்றி பிரதர். ஏன்னா கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறத குறித்து இன்னும் அதிக தகவல்கள் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இப்போ சகோதரர் அருள், நீங்க பதில் சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நீங்க தலைப்பு வாரியா கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை மத ரீதியான கான்ஃபிளிக்ட் அதனால அறையப்பட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம லிட்டரலாக நேரடியா இருந்து போறோம். என்னன்னா, இப்ப கர்த்தர் இயேசு ஏன் சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னா, சொல்லும் போது கர்த்தர் இயேசு எப்படி வேணா மறிச்சிருக்கலாம், ஆனா சிலுவையில ஏன் மறிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல கர்த்தர் இயேசுக்கு சிலுவை மரணம் தான் கொடுக்கணும்னு சொல்லி நேரடியாக அந்த சட்டத்தை எழுப்பினது யார் என்று கேட்டா பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள். அவங்க தான் எழுப்பினாங்க. அப்போ பரபாசை விடுதலை பண்ணட்டுமான்னு கேட்கும் போது, எங்களுக்கு பரபாஸ் வேண்டாம், கர்த்தர் இயேசு வேண்டாம், பரபாஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் இயேசுவை என்ன செய்யட்டும்னு சொல்லி கேட்கும் போது ஜனங்கள் சொன்னாங்க, பரிசேயர்கள் தூண்டி விட்டு இவனை சிலுவையில் அறையும் சொன்னாங்க. அப்போ முதல்ல இவர்களுடைய நோக்கம் என்ன மாதிரி இருந்துச்சு? ஏன் கர்த்தரை சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அவர்களே கர்த்தர் இயேசுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்தேவானுடைய விஷயத்துல பிளாக் கிட்ட கூட்டிட்டு போய் நிக்க வைக்கல, எரோது கிட்ட கூட்டிட்டு போய் நிக்க வைக்கல. அவர்கள் அங்க சாட்சிகளை உருவாக்குனாங்க. சவுல் இருந்தாரு, கர்த்தரை எடுத்து அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆனா சிலுவையில அறைவதற்கு கர்த்தர் இயேசுவை ஏன் ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, அவர்களோட இருதயத்துல இருந்த ஆழமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசு ஒரு ரத்த சாட்சி மரணமாக மறைச்சிடக்கூடாது, கர்த்தர் இயேசு ஒரு ஹீரோவா தெரிஞ்சிடக்கூடாது, கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் அவர் மரித்ததுக்கு அப்புறம் ஒரு புனிதரா பறைசாற்றிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் மூலமாக பேசப்பட்ட அந்த போதனைகள் வந்து இனிமேல் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதே சமயத்துல ஜனங்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர்ல ஒரு மதிப்பு மிக்கவராக தேவனுடைய மனுஷனாக கர்த்தர் இயேசு இருக்கிறாரு. அவர்கள் மீது கை வைக்கும் போது ஜனங்கள் மத்தியில இருந்து நமக்கு பாதிப்பு வரும், நம்முடைய பெயர் அவ பெயராகும். சோ இந்த உள்நோக்கங்களை உள்ளவங்களாகத்தான் கர்த்தர் இயேசுவினுடைய நற்பெயரை கெடுக்கணும், அவருடைய போதனையை கெடுக்கணும். இனிமே கர்த்தர் இயேசுவினுடைய சீஷன் என்று சொல்லிட்டு ஒருத்தர் கூட இஸ்ரேல் இருக்கக்கூடாது. இவரை வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக சிலுவை மரணத்துக்குரியவராக காண்பிச்சிட்டோம் அப்படின்னா இவரை பற்றின ஒரு காரியம் இத்தோட முடிஞ்சிடும். இதுக்கு மேல தன்னை இயேசுவை போல எதிர்த்து பேசுவதற்கு யாருமே இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்துல தான் சிலுவை மரணத்தை அவங்க கேட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாமே கருவிகள் தான். உண்மையிலேயே இந்த சிலுவை மரணம் கர்த்தர் இயேசு கொடுக்கப்பட்டது ஏன் என்று கேட்டா பிதாவின் சித்தம் அதுதான். வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும்
அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தித்தான் இந்த விஷயங்கள் செய்யப்படணும் என்பது அவருக்கு பிரியம். எவருக்கு என்று கேட்டா, நீங்க திருவெளிய பைபிள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் திருவுளம் பற்றினார் அப்படின்னு. பிதாவின் சித்தமே என்ன அப்படின்னு கேட்டா, சிலுவை மரணத்துலதான் கர்த்தர் இயேசு மரிக்கணும் என்பது அங்க காரணமா இருந்துச்சு. இது கூட கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில தெரியும். கர்த்தர் இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. இல்லங்க, நீங்க நார்மல் பைபிளே படிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரிக்கணும். அப்படின்னா சிலுவை மரணத்துல ஏன் மரிக்கிறாருன்னா, சிலுவை மரணம் என்பது வேத வாக்கியத்தின் படியான மரணம். அப்படின்னா பைபிள்ல கர்த்தர் இயேசு சிலுவையில தான் மரிப்பார் என்ற வேத வாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, வேத வாக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். அநேக திருஷ்டாந்தங்கள் இருக்கு, நிழல்கள் இருக்கு, நியாய பிரமாணங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அப்ப கர்த்தர் இயேசு சிலுவையில தான் மரிக்கணும் என்று எங்க வேத வாக்கியங்கள் இருக்கு என்று கேட்டா நிறைய சொல்லலாம். முதல்ல ஈசாக்கு தன்னுடைய மகன் ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு மேல சிலுவை அந்த மரத்தை சுமந்துட்டு போய் தான் அங்க பலியாகிறார். கர்த்தருடைய பலி கூட அந்த மரக்கட்டைகளின் வழியாகத்தான் அந்த பலி நடக்குவதற்கான நிழல். அதே போல பஸ்கா ஆடினுடைய இதுக்கெல்லாம் ரீபிரிண்ட் இருக்கு. பஸ்கா ஆடு அது எப்படி சுட்டரிக்கப்பட்டிருக்கும் சொல்லி ரசம் ரீபிரிண்ட்ல கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம நினைவுறுதல் புத்தகத்துல பேஜ் நம்பர் 93 ஓவர்லேண்ட் மந்த்லின்னு இருக்கும். தமிழ் புக் நம்பர் 254. அது என்ன சொல்றாங்கன்னா, பஸ்கா ஆட்டை சூட்டுறதுக்கு இடையில ஒரு மரக்குச்சத்தான் சொருவி அந்த நெருப்புல வேக வைப்பாங்களாமா. அதே மாதிரி அது குறுக்கவும் என்ன பண்ணுவாங்களாமா, அந்த மரக்கட்டையை சொருகுவாங்களாமா. அப்போ 2 பக்கமும் மரக்கட்டைகள் சொருகும் போது பஸ்கா ஆடு லிட்டரலாகவே ஒரு சிலுவை வடிவ மரக்கட்டையில தான் எரிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னும் நிலைகள் சொல்லணும் என்று கேட்டா, வெண்கல சர்ப்பம் மோசையினால் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல கர்த்தரும் உயர்த்தப்படுவதற்கு சிலுவையில தான் அடிக்கப்படுவார் வெண்கல சர்ப்பம் இருக்குது. தீர்க்க தரிசனம் சங்கீதம் 22:16 சீக்கிரம் படிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது சிலுவை மரணத்துல மட்டுமே நடக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொன்னா, இது சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனமா அடையாளத்துல பேசப்பட்டது. சோ கர்த்தர் இயேசு சிலுவையில தான் மரிக்கணும் என்பது தீர்க்க தரிசனமா கூட இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்துல அனுதின பலிகள் ஏறெடுக்கப்படுது. காலையில 9 மணிக்கு, மாலையில 3 மணிக்கு. அந்த பலிகள் எல்லாமே மரக்கட்டைகளின் வழியாகத்தான் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் இயேசுவினுடைய பலியை அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து பலிகளுமே மரக்கட்டையின் வழியாகத்தான் ஏறெடுக்கப்படும். இந்த மரக்கட்டைகள்ல எதற்கு அடையாளம்னா, நிஜமான பலி செலுத்தப்பட போவது சிலுவை மரணத்தின் வழியாகத்தான். இன்னும் நிறைய சொல்லலாம். ஏதேன் தோட்டத்துல அந்த முதல் மரம், அந்த முதல் மரணத்துல உருவான சாபம் இன்னொரு மரத்தின் வழியாகத்தான் போகணும் என்பது தேவசி. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு கர்த்தர் இயேசு ஏன் சிலுவையில் மரணம். தேங்க்யூ பிரதர். நீங்க இந்த கர்த்தர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது தேவனுடைய வார்த்தையில தீர்க்க தரிசனங்கள்ல இப்படியா எழுதப்பட்டு இருக்குது இந்த விஷயங்களை நீங்க காண்பிச்சீங்க. சகோதரர் ராஜ்குமார் பிரதர், நீங்க கர்த்தர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் இந்த காரியங்களை தவிர்த்து ஒருவேளை மத ரீதியான காரணங்களை பத்தி நீங்க பேசலாம், இல்ல அரசியல் ரீதியான காரணங்கள் சிலுவையில் அறையப்படுவதற்கு நீங்க வசனங்களோடு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். சகோதரர் அதை ஏறத்தாழ வேக வேகமா அனைத்துமே அவர் பதிவு பண்ணிட்டாரு எல்லா காரியங்கள். நம்ம மீண்டும் மீண்டும் அதே காரியங்களை தான் நம்ம பதிவு பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையா அந்த காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் ரீட்ரெண்ட்ல 33:69 மற்றும் 35:60 அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்விக்கான ஒரு விடையாக நம்ம இந்த எழுத்துக்களை நம்ம கவனிக்கும் போது, கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் ஏன் அப்படின்னா, மனுக்குலத்தின் மீதாக இருக்கக்கூடிய சாபத்தை எடுத்து போடுவதற்கான தேவனுடைய தெய்வீக திட்டம். ரொம்ப எளிமையா ரொம்ப அழகாக இந்த ஒரு காரியத்தை நோக்கிறார். இன்னும் ஆழமா பார்த்துட்டா, தேவனுடைய உச்சபட்சமான தெய்வீக அன்பும் நீதியும் கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் வழியாக என்னச்சுன்னா செயல்படும். பட் அந்த மரணம் என்ன விதத்துல என்ன வகையில நடக்கணும் அப்படின்னா, அது பல்வேறு தீர்க்க தரிசனங்கள்ல, உதாரணத்துக்கு ஏசாயா 53 விட கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தினுடைய வெளிப்பாடுகள் விவரமா வேற எங்கேயும் காண்பிக்கப்பட முடியாது. ஏசாயா 53 ஒருவர் படிக்கும் போது கர்த்தருடைய மரணம் என்ன வகையில தான் இருக்கணும், எப்படித்தான் இருக்கணும் என்கின்ற விவரங்கள் அங்கு காணப்பட்டிருக்கு.
மரத்தில் அடிக்கப்படக்கூடிய விஷயங்கள் கூட பார்த்துட்டாக்கா மோசே மூலியமா மாபெரும் தீர்க்க தரிசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காரியம், இது எல்லாமே என்னன்னா கர்த்தருடைய மரணம் சிலுவையில் அது அறையப்பட்டு அவருடைய ஜீவன் அங்கு போகும் என்கின்ற அந்த காரியங்கள் ரொம்ப தெளிவாக வேத வசனங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவைகள்ல தேவனுடைய நோக்கம் இருக்கு. அப்ப கர்த்தருடைய மரணம் சார்ந்த விஷயத்துல தேவனுடைய நோக்கம் என்னன்னா அதை பத்தி சகோதரர் அவர்கள் ரீபிரிண்ட்ல 41:71 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தேவனுடைய திட்டத்துல ஒரு மிகப்பெரிய பாகம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மெயின் பார்ட், ஒரு பெரிய பாகமாக அங்க இருக்குது. அது மட்டும் கிடையாது, கர்த்தருடைய சிலுவையின் மரணம் என்பது அது மரமாக மட்டும் நீங்க பாத்துற வேணாம், மாறாக அது கர்த்தர் இயேசுனுடைய மாபெரும் பலியினுடைய நிறைவேறுதல் அப்படின்னு சொல்றாரு. வெறுமனே மரமாக பார்த்தால் அதுல என்ன மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன வகையில அவர் கொடூரமான ஒரு வகையில சித்திரவதையாகி அவர் மரித்தார் என்கின்ற ஒரு தகவல் கிடைக்கும். ஆனா தெய்வீக நோக்கத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாபெரும் பலி நிறைவேறி இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட், தேவனுடைய திட்டத்துல ஒரு பாகமாகவே இருக்குது கர்த்தருடைய மரணம் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு. ரொம்ப எளிமையா முடிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய சிலுவை மரணம் என்பது தெய்வீக ஏற்பாடு என்று நம்ம முடிக்கலாம். தேங்க்யூ பிரதர். அப்போ இந்த ஒரு முதலாவது கேள்விக்கு நாம் யாவரும் அறிந்திருக்கிற வகையில சகோதரர்களாக நீங்க அநேக காரியங்கள் பேசிட்டீங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னும் போது அவரு அந்த ஆணிகள் அடிக்கப்பட்டவரா, முன்குடி சுட்டப்பட்டவரா, அந்த மாதிரியான ஒரு மரணத்துக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போனாரு. ஏன் அப்படி போனாரு அப்படின்னு சொல்லும் போது அது தேவனுடைய தெய்வீக ஒரு ஏற்பாடா இருக்குது. எல்லாருக்காகவும் அவர் மரிக்கணும், இந்த விதமான ஒரு அவமானமான மரணத்துல மரிக்கணுங்கிறது தெய்வீக ஏற்பாடா இருக்குதுங்கிற விஷயம். அடுத்தது பார்க்கும்போது என்னன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படியா மரிக்கிறது, எதனால அவரை மரணத்துக்கு உட்படுத்தினாங்க ஜனங்க சொல்லும் போது இந்த மத ரீதியான சில காரியங்கள் கடந்து போனதுனால, அவங்க யூதர்களுக்கு விரோதமா கர்த்தர் பேசிட்டாருங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ பிலாத்து மற்றும் மற்றவர்கள் பார்க்கும்போது அரசியல் ரீதியான நோக்கங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அறையணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படியா சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததாக நாம எங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தாலதான் கர்த்தர் இயேசு சிலுவையில அறையப்படுவது பிதாவாகிய தேவன் விருப்பம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஏன் தேவன் விருப்பப்படணும், இப்படிப்பட்ட கொடூரமான மரணத்தை தன் குமாரனுக்கு கொடுக்கணும், ஏன் விருப்பப்படணும் அப்படின்னு கேட்டா, பிதா குமாரனை உயர்த்த போற நிலைமை பெருசு. அப்போ அந்த உயர்த்தப்பட போற மகிமைக்கு தன் குமாரன் தகுதியானவர் என்பதை நிரூபிக்கிறதுக்கு அவருடைய உண்மைத்தன்மையும் கீழ்ப்படிதலையும் பிதா சோதிக்கிறார். அதை எப்படி சோதிக்கிறார்னா, இந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணத்தை தன் குமாரனுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சு இவைகள் முற்றிலும் தன்னுடைய குமாரன் கீழ்ப்படிந்து, அதாவது பிலிப்பியர் 2:8 மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்கிற வார்த்தையில பார்க்கிறோம். அவர் உயர்த்தப்பட போகிற மகிமைக்கு அவர் தகுதியானவர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக இந்த மரணத்தை தேவன் அனுமதிச்சார். தேங்க்யூ பிரதர் இந்த கூடுதல் தகவலுக்கு. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த வகையில சிலுவையில் அறையப்பட்டார், அவர் உயர்த்தப்பட போகிற நிலைமைக்காக அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இப்ப நாம நம்முடைய கலந்தாய்வுல இரண்டாவது கேள்விக்குள்ள நாம கடந்து போகலாம். இந்த இரண்டாவது கேள்வி, இப்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவர் அறையப்பட்டதுனால என்ன நன்மைகள் இருக்கு? அவர் சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டா, கர்த்தர் இயேசு சிலுவையில இவ்வளவு மோசமான ஒரு மரணத்துக்குள்ள அவர் கடந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அதனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சகோதரர் அருள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதால என்ன நன்மைகள் என்று நம்ம லிஸ்ட் எடுக்கும் போது, முதலாவது சகோதரர் சொன்னாரு, அந்த சிலுவையின் மரத்தின் மூலமாக கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட பலி, அந்த பலி ஈடு பலி. ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலையாக கர்த்தர் இயேசு அந்த ஜீவனை கொடுத்துட்டது அந்த சிலுவை மரணத்தின் வழியாகத்தான். வசனம் வாசிச்சோம் அப்படின்னா யோவான் 12:32, நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். இதுதான் சிலுவை மரணத்தின் வழியாக கர்த்தர் இயேசு உயர்த்தப்பட்டதன் மூலம் கிடைக்கப்படக்கூடிய முதல் பலி, முதல் பலன், முதல் நன்மை, பெரிய நன்மை.
ரெண்டாவது சொல்லலாங்களா தொடர்ந்து? சொல்லுங்க. ரெண்டாவது நன்மை பார்க்கும்போது அவர் சிலுவை மரணத்தினால மரிச்சது நிமித்தம் தான் யூதர்களுக்கு ரட்சகரா மாற முடிஞ்சது. ஏன்னா வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது கலாத்தியர் 3:10-11, ரோமர் 10:4, கலாத்தியர் 3:13 இவைகள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே காணப்படக்கூடிய யூதர்கள் சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. சோ அவர்கள் ஆதாமின் பாவ சாபத்துல மட்டும் மாட்டிக்கல, நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்ததுனால நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்களா இருந்தாங்க. சோ அதனால அவர்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் சாபமாகணும். சாபமாகிறது எப்படி என்று கேட்டா, நியாயப்பிரமாணம் சொல்லுது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர். சோ கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை அங்க நிறைவேற்றி, ஆனா ஒரு சபிக்கப்பட்டவராக நியாயப்பிரமாணத்தை சிலுவை மரணத்துல முடித்து வைத்தாங்க. ரோமர் 10:4 கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு. சோ சிலுவை மரணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இரண்டாவது நன்மை அது யூதர்களுக்கான ரட்சிப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது இந்த பூமியினுடைய சாபம், அது கூட கர்த்தருடைய மரணத்தின் மூலமாக தான் நமக்கு அங்க நன்மையாக கிடைக்குது. நாலாவது பார்க்கும்போது சொல்லலாங்க தொடர்ந்து, இல்ல சகோதரர் வாய்ப்பு ராஜ்குமார் பிரதர், நீங்க சகோதரர் சொல்லிட்ட தகவல்கள் தவிர்த்து வேற ஏதேனும் நன்மைகள் கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால சொல்லலாங்க? கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதனால் நடந்த நன்மைகள், அதுல சகோதரர் அவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்தே நம்ம தொடரும் போது ரீப்ரிண்ட்ல 1988 கல்வாரியில் நிறைவேற்றப்பட்டது அது என்ன அப்படின்னா ஈடுபலி. அப்ப ஈடுபலி என்பது தேவனுடைய நீதியை சரி கட்டுதல். அப்ப தேவனுடைய நீதியை சரி கட்டுதலின் வழியாக என்ன நன்மைகள் நடந்துச்சு அப்படின்னா, அதை பற்றி ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் இயேசு அவர் பிரசன்னமானது முதலாம் வருகை, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட விஷயம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, மனுக்குலத்துக்கு மீட்பை கட்டளையிடுவதற்காக, தன் ஜீவனை கொடுப்பதற்காக தான். அந்த ஜீவன் எப்படி போகணும் என்பதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம். பட் அந்த ஜீவனை அவர் கொடுத்ததுனால எதை அவர் பரிகரிச்சிட்டார் அப்படின்னா, மரணத்தை பரிகரிச்சிட்டார். மரணம் என்பது என்னன்னா, அது சாதாரணமான ஏற்பாடு அல்ல. இன்னைக்கு மனுக்குலத்தை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மரணத்தினுடைய உச்சகட்டமான நிலை என்பது, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்துல மனிதனுடைய அறிவுகள் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலுமே தன் ஜீவனை என்ன பண்ணிக்க முடியாதுன்னா தக்க வச்சுக்க முடியாது. எந்த ஒரு வகையிலுமே பாதுகாக்க முடியாது. எவ்வளவு வளர்ச்சிக்குள்ள போனாலுமே மனுஷன் நித்தியமா வாழ்வதற்கான சரி ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்கலாம், ஒரு மருந்தை கண்டுபிடிக்கலாம்னாலும் அதற்கும் வழி இல்லை. அப்ப எந்த நிலைமையில போனாலும் மனுஷனுடைய ஜீவன் என்பது ஒரு முடிவுக்குள்ள, ஒரு அழிவுக்குள்ள போகக்கூடியதாக அங்க இருக்குது. அப்ப ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மரணம் என்பது என்ன பண்ணிருக்குன்னா பிடிச்சு வச்சிருக்கு. இதுல மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன ஒன்னா மரிச்சாகும். அப்ப இப்படிப்பட்ட சாபத்தை கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய மரணத்தின் மூலியமாக மனுக்குலத்தின் மீது இருக்கக்கூடிய மரணத்தை என்ன பண்ணிருக்கிறார்னா அவர் பரிகரிச்சிருக்கிறார். அப்படின்னா அதை அவர் எடுத்து போட்டுட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னமே இந்த மாபெரும் பணி, இந்த மாபெரும் வேலை என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தர் செஞ்சு முடிச்சுட்டார். செஞ்சு முடிச்சது மட்டும் இல்ல, இதனால நடந்த நன்மைகள் என்ன 2 சொல்றார். 1, மனுக்குலத்திற்கான ரட்சிப்பு அடங்கிய ஜீவன் உறுதி செய்யப்பட்டுச்சு. 2வது, திருச்சபைக்கான அழியாமைக்கான ஜீவன். இது 2மே சுவிசேஷத்தின் வழியாக வெளிப்பட்டுச்சு. கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய மரணமும் எதை வெளியே கொண்டு வந்துருச்சுன்னா நித்திய ஜீவனுக்கான சத்தியத்தையும் கொடுத்துருச்சு, சபைக்கான அழியாமைக்குரிய சத்தியத்தையும் கொடுத்துருச்சு என்கின்ற விஷயம். அப்ப இந்த வசனமே கர்த்தருடைய மரணத்தினால எவ்வளவு மாபெரும் நன்மைகள் மனுக்குலத்துக்கும் சரி சுவிசேஷ யுகத்துல சபைக்கும் சரி எப்படி வந்திருக்கு என்பதை நம்மளால நாங்க புரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ பிரதர். சதீஷ் பிரதர், நீங்க கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதால் நமக்கான நன்மைகள் அப்படின்னு பிரதர் மன்னிக்கணும், ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா புல்லட் பாயிண்டா சொல்லணும்னா, தேவன் நம்ம மேல் வச்ச அன்பு வெளிப்பட்டது. ரோமர் 5:8 டக்குன்னு வாசி. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இது மிகப்பெரிய நன்மை. இரண்டாவது, ஆதாம் மற்றும் ஆதாமின் சந்ததிக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒப்புரவாதனுடைய நன்மையை ஏற்படுத்தினது. அந்த நன்மையின் புண்ணியத்தை சகோதரர் சொன்னார். தேவனுடனான ஐக்கியம், உறவு, மேலும் ஜீவனுக்கான உரிமைகளுக்கு வழிவகுத்தது. இன்னும் சொல்ல போகும்போது இதெல்லாம் பொதுவாக மனுக்குலத்துக்கான நன்மைகள். அதுல நாமளும் இருக்கிறோம். ஆனா அதுக்கும் மேல இன்னைக்கு விசேஷமா நாம அனுபவிக்கிற நன்மைகள் சொல்லும் போது, கர்த்தருடைய சிலுவை அறைப்பட்டதால் நன்மைகள்ல முதலாவது நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தை நாம் அடையத்தக்கதாக முத்திரையை தேவன் உடைச்சார். ஜீவனுக்கு நேராக நடப்பதற்கு இடுக்கமான வாசலை திறந்து வச்சார். இது எவ்வளவு பெரிய நன்மை நினைச்சு பாருங்க. சோ பரலோகத்திற்கும் உலகத்துல பரலோக நிலைமையில் காணப்படுவதற்கு இடையில் வழி திறக்கப்பட்டது. அதனுடைய விளைவு என்னன்னா, தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவுக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் ஒரு கன நேரம் நம்ம நோக்கி பார்ப்பதற்கு வழிவகுத்ததாம். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மாம்சத்துல இருந்து எவ்வளவு பெரிய மகிமையை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லும் போது அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் நன்மைன்னு சொல்லலாம். நன்றி. தேங்க்யூ பிரதர், ரொம்ப அருமையா நீங்க பேசிட்டீங்க. ஏன்னா நான் இந்த பதில்களை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால நன்மைகள் சொல்லிடும் போது ரொம்ப குறிப்பா விசேஷமா நம்ம சொல்லணும்னா எல்லாருடைய பாவங்களும் மன்னிப்பு. அது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்புறம் நீங்க சொன்னபடி ஒப்புரவாகுதல், அதுக்கு ஒரு வசனம் கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இந்த ஒப்புரவாகுதல் தேவன் நம்ம கூட ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா ஏசாயால் அங்க சொல்லும் போது மனுஷனோட தேவன் தொடர்பு கொள்ள முடியாது ஒரு பெரிய தடை இருந்தது. பாவம்ங்கிற ஒரு தடை இருந்துச்சு. அது எதன் மூலியமா தகர்த்தாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலியமாக தேவனாக தகர்த்து அந்த ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணார். அருமையா சொன்னது போல நமக்கு நீதிமானாக்கப்படுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலியமா கிடைச்ச நன்மை. இன்னும் சொல்லிட்டா, தெய்வீக குடும்பத்துல குமாரத்திகளா ஆகக்கூடிய அந்த உன்னதமான வாய்ப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலியமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. இன்னும் சகோதரர் சொல்ற அநேக நன்மைகள் இப்படி இன்னைக்கு பூமியில அல்லது ஒரு மனுஷனை நன்மை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டா தேவன் அதுக்கு வைத்திருக்கிற ஒரே வழி எது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா பரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் யார் மூலியமா தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தர் இயேசு மூலியமா தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதோடு சின்ன தகவல். இந்த சீசன்ல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய நமக்கான ஒரு பாடம் என்னன்னா, கர்த்தருடைய மரணத்தின் வழியாக நடந்த நன்மை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய மரணத்துக்கு முன்னமே அந்த மரணம் நடந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, கர்த்தருடைய ஜீவன் மட்டுமே தேவனுடைய திட்டத்துல ஈடுபலிக்கு போதுமான ஒன்று, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு போதுமான ஒன்று. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு ஏன் இவ்வளவாக பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறிக்கணும் அப்படின்ற காரியங்களை நம்ம வேத வசனங்கள்ல ஆழமாக நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய சரீரம் பிக்கப்பட்டு முழுவதுமாக அவர் வாங்கிட்ட அந்த மாபெரும் அனுபவங்கள் என்பது இப்போ பிரசன்ட்ல சுவிசேஷ யுகத்தின் சபை அவர்கள் நீதிமானாக்கப்பட்டு அவர்கள் மாபெரும் வாய்ப்புக்குள்ள வந்த பிற்பாடும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், பலவீனங்கள், பாவங்களுக்கான தண்டனையை தேவன் தன் திருக்குமாரன் கிட்ட அவர் அப்படியே வாங்கிட்டாரு என்ற ஒரு விஷயம் அங்க கவனிக்க முடியுது. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா இந்த பாவத்தினுடைய விஷயம் ஒரு மிகப்பெரிய காரியம். இதை நம்ம கொஞ்சம் டீப்பா பேசணும். ஆனால் இப்பயும் நம்ம கிரேஸ்ல கிருபையில இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா இதற்கான வேலைகளையும் கர்த்தர் இயேசு சிலுவையில என்ன பண்ணிட்டாருன்னா செய்து முடிச்சிருக்கிறார் என்கின்ற ரொம்ப ஆச்சரியமா நம்ம கூடிய பார்வையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ பிரதர், ஒரு அருமையான தகவல் கூட நீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன நிழல் தான் பேசாதீங்களா. சிலுவை மரணத்தினால வரக்கூடிய நன்மைகளை பழைய ஏற்பாட்டு நிலையில பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலுடைய வழிநடத்துதல்ல மாறா என்கிற இடத்துக்கு வரும்போது அவர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு. 3 நாள் நடந்து வருவாங்க, ஆனா தண்ணி இருக்கும், ஆனா கசப்பாயிடும். அப்போ அந்த தண்ணீரை இனிப்பாக்குறதுக்கு ஒரு மரத்தை தான் வெட்டி போட்டாங்க. அந்த மரம் வெட்டி போடுவதன் வழியாகத்தான் அவர்கள் ஜீவன் கிடைச்சது. அந்த தண்ணி இனிப்பாக குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஜீவன் பெற்றுக்கொண்டாங்க. இது தெய்வீக திட்டத்துல
நமக்கான பாவத்தினுடைய விஷயங்களுக்கு அந்த மரத்தின் வழியாக தான் நன்மை கிடைச்சது. நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு தேவன், தண்ணி தான் அது, ஆனா கசப்பா வச்சு குடிக்க முடியல. நியாயப்பிரமாணம் கொடுத்தும் நியாயப்பிரமாணத்தின் வழியாக ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் மரத்தின் வழியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ஜீவனுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து மரத்தின் வழியாக பெறக்கூடிய நன்மை போலாம் மதர். ஏன்னா நம்ம சுருக்கமாவே போயிடுவோம். ஏன்னா நிறைய இன்னும் நமக்கு கேள்விகள் இருக்குது. நன்றி, மன்னிச்சிருங்க இடையூறு பண்றதுக்காக. ஏன்னா சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால உண்டான நன்மைகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். நிறைய நாம வேதமானவரா புரிந்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய சிலுவையினால இவ்வளவு நன்மைகள் நாம பெற்றிருக்கும் போது, இப்போ அடுத்ததாக இப்ப நம்முடைய அடுத்த கேள்விக்குள்ள நாம என்ன பண்றோம்னா கடந்து போகிறோம். அது என்னன்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்க வாசிங்க சிஸ்டர். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கின்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப அருமையான சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு தெரியும். இது நம்மை பத்தி பேசக்கூடிய ஒரு வசனமா அங்க இருக்குது. அப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுதல் அப்படின்னா என்ன? ஏன்னா கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லி பவுல் பேசியிருக்கிறாரு. அப்ப சிலுவையில் அறையப்படுறதுன்னா என்ன? அப்ப நாம அறையப்பட்டது எப்போ? இத குறிச்சு விளக்கும்படி சகோதரர் ராஜ்குமார். தேங்க்யூ பிரதர். இப்போ நம்ம மேல பார்த்துட்டு 2 கொஸ்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நம்ம ரொம்ப நேர்த்தியா நம்ம பார்க்கணும், நம்ம கவனத்துல எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் தடம் மாறினாலும் கூட நிச்சயமா நம்ம கர்த்தருடைய சிலுவை மரணத்தினுடைய காரியத்துல நம்மளுடைய பங்கு பாகத்தை நம்ம சரியா நம்ம நிதானிக்க முடியாம போயிடும். ஸோ இந்த ஒரு சிறிய ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணிட்டு உள்ள போறேன். பாருங்க, கலாத்தியர் 2:20 ரொம்ப அருமையா அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு பண்றார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப சிலுவையில் அறையப்படுதல் என்பது என்னன்னா, இப்ப கர்த்தர் இயேசுவிலிருந்து தான் நம்ம கவனிக்கணும். இப்ப கர்த்தர் இயேசுவே சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஏதோ புடிச்சிட்டு போய் அறையல, கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவர்களால சிலுவையில அறைய முடிஞ்சு. அப்ப எல்லா இடத்துலயுமே தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய ஏற்பாட்டுல கர்த்தர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க கூட நம்மளுடைய சிலுவையில் அறையப்படுதல் என்கிற பாயிண்ட்ல கவனிக்கும் போது, நாமும் கூட என்னன்னா நம்மளை வாலண்டியரா கர்த்தர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலைமை இருந்தால் என்னன்னா இந்த வசனத்துக்கு இணையானவர்களாக நாம காணப்படுவோம். சோ இப்ப என்னன்னா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்றது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். ஆனா இந்த சமயத்துல நம்ம பிராக்டிக்கலா ஆனா உண்மையா நேர்மையா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேசணும். ஏன்னா இது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் நமக்கு. என்னன்னா இதனுடைய விளக்கங்கள் சகோதரர் எப்படி கொடுக்குறாருன்னா, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொல்றாரு அப்படின்னா, சிலுவையில் ஒருத்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், தன்னை அறைவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்னா அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னு அர்த்தம். இது வாய் வழியா இல்ல, நிச்சயமா நம்முடைய இருதயத்துல உணர்வு பூர்வமாக ஒரு செயல்பாட்டுல நம்ம செஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா அதைத்தான் சொல்றாரு, விருப்பம் சொல்றாரு. இது பழக்கமான வார்த்தை தான். அதே போல சுயம்னு சொல்றாரு, நம்முடைய திறமைகள் சொல்றாரு, நம்முடைய மனித உரிமைகள்னு சொல்றாரு. எல்லாமே நம்ம மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்துட்டாலும் இவைகள் எல்லாமே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லைங்களா? இதுதான் கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறோம்னா எதெல்லாம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம காமிக்கிறேன். நான் ரொம்ப எளிமையா இன்னொரு ஒரு விஷயத்த முடிக்கிறேன். நம்மளுடைய அனைத்தும் ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது, நம்மளுடைய அனைத்தும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இனிமேல் நாம் அவருடைய தியாகத்துல மட்டும்தான் பங்கெடுக்க முடியுமே தவிர நம்மளுடையவைகளில் நாம எதிலையுமே பங்கெடுக்க முடியாது. இப்போ இந்த பஸ்கா சீசன்ல நாம இதை என்ன பண்ணணும்னா நம்மை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான ஒரு பார்வையில வச்சுக்கணும். இந்த ஒரு கருத்தை நான் தேங்க்யூ பிரதர். நீங்க கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுறதுன்னா என்னங்கிறத குறிச்சு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. எப்போ அறையப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சதீஷ் பிரதர் நீங்க பேசலாம் பிரதர்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது எப்போது? சிலுவையில் அறையப்பட்டது எப்போது அப்படின்னு சொல்லும்போது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நாம சொல்லலாம், நம்முடைய உடன்படிக்கை. இது ஆரம்பிக்குது நம்முடைய உடன்படிக்கை. அதாவது நாம் இந்த மாபெரும் சத்தியத்தை கேட்டு நம்முடைய இதயத்துல தேவனை விசுவாசிச்சு தேவன் மேல நம்பிக்கை வச்சு சத்தியத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அடையாளம் அந்த உடன்படிக்கை. இது உண்மைன்னா, இது சத்தியம்னா கண்டிப்பா நமக்கான சிலுவை அந்த இடத்துலயே கொடுக்கப்படுது. தூக்குறோம் தூக்கல அது ரெண்டாம் பட்சம், அது ரெண்டாவது. ஆனால் கண்டிப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அழைப்புல வந்திருக்கீங்க அந்த இடத்துல சிலுவை கொடுக்கப்படுது. இது உறுதி. இதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன், வாசிக்கலாம். எப்படி இந்த நம்ம ப்ரூஃப் பண்ணலாம், பைபிள்ல வசனம் இருக்கு, ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். வாசிங்க ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமா, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். பொதுவா இந்த வசனத்தை நம்ம ஆண்டவருக்கு எங்க பொருத்தி பார்ப்போம்? இந்த வசனம் எங்க சரியா பொருந்தது? கல்வாரி சிலுவையில அவர் தொங்கும் போது அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார் என்று இந்த வசனத்தின் படி நம்ம சரியா கல்வாரியில தான் நம்ம பார்வை இருக்கும். அது சரிதான், தப்பில்லை, அப்படிதான் அவர் காணப்பட்டார். ஆனா இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் தீர்க்க தரிசனம் எங்க ஆரம்பிக்குதுன்னா யோர்தான்லயே. யோர்தான்ல எங்க அப்படி எங்க அக்கிரமக்காரர் அவர் எண்ணப்பட்டார்னா அங்க நடந்த சம்பவம் நினைச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் கொடுத்தார். என்ன மனம் திரும்பணும்? யாரு மனம் திரும்பினா? பாவிகள், அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு ஞானஸ்தானம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசற்றவர், ஒரு பரிபூர்ண பரலோகத்தின் ஜீவி நினைச்சு பாருங்க, பாவம் அங்க போய் நிக்கிறார். அப்போ யோவான் கிட்ட பேசும்போது அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப என்னன்னா, அந்த யோர்தான் நதியில அவர் உடன்படிக்கைக்கு யோவான் கிட்ட எடுக்கும் போது அக்கிரமக்காரரோட நிக்கிற இடத்துல நிக்கும் போது அந்த அக்கிரமக்காரருடைய ஸ்தானத்தை வந்து அங்கே எடுத்துட்டார். அப்ப பாக்குறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? யோவான் சொல்றாரு, ஆண்டவரே நாங்க போய் உங்ககிட்ட எடுக்கும் போது நீங்க என்ன அப்படின் போது நீ எல்லா நீதியும் நிறைவேறதுக்கு இடம் கொடுப்பான்னு சொல்றாரு. ஆனா மற்ற ஜனங்கள் அப்படி இல்லை. மற்ற ஜனங்கள் இவரும் மனம் திரும்புதல் போல ஞானஸ்தானம் எடுக்கிறார்னா இவரும் நம்மை போல ஒரு அக்கிரமக்காரா இருப்பார் என்கிற அந்த நிலையில தன்னை தாழ்த்தி அங்க நிக்கிறார் பாரு. ஒரு பெரிய மனுஷனும் சாதாரண ஜனங்களுக்கு இருக்கிற இடத்துல போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, நினைச்சு அவங்க ஸ்டேட்டஸே வேற. ஆனா எவ்வளவு பெரிய மனிதர், பரிசுத்தர், ஒரு பாவிகள் மனம் திரும்புற இடத்துல தன் அக்கிரமக்காரராக அந்த இடத்துல நிக்கிறார். அப்பவே அவருக்கு சிலுவை ஆரம்பிச்சு படிப்படியா அந்த சிலுவை பாரங்கள் கூட்டப்பட்டு இறுதியில கல்வாரியில முடிஞ்சது. அப்ப நமக்கும் என்னன்னா அந்த கல்வாரி உடன்படிக்கையில தான் நமக்கு அந்த சிலுவை கொடுக்கப்படும். நன்றி. தேங்க்யூ பிரதர். பிரதர் அருள், நீங்க இது சம்பந்தமா சகோதரி பேசினதை தவிர்த்து ஒரு சில வார்த்தைகள்ல நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லும் போது உண்மையிலேயே கர்த்தர் இயேசு நேரடியான சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா இந்த வார்த்தை பேசின அப்போஸ்தலர் பவுல் வந்து சிலுவையில் அறையப்பட்டாரா கேட்டா இல்ல, சிறுச்சேதம் தான் பண்ணப்பட்டார். ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவுடனே கூட சொல்லும் போது கண்டிப்பா இது லிட்டரல் மீனிங் இல்லைன்றது நமக்கு அங்கே புரியுது. அப்ப நாமளும் சிலுவையில் அறையப்பட்டோம் என்று சொல்லும் போது இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுடைய கண்டினியூவேஷன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து சிலுவை மரணத்தினால வரக்கூடிய நன்மைகள் என்னன்னா, அது ஒரு பெரிய நன்மை. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கிளியரா நமக்கு புரிய வைக்கிறது சிலுவை மரணம் தான். வேற எந்த மரணமா இருந்துட்டாலும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிய பலியின் வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் சிலுவை மரணத்தினுடைய நன்மை இது சொல்றோம்னா, நாம எப்படி வாழணும் என்பதை நமக்கு கற்றுத் தருவது சிலுவை மரணம் தான். அது ஒரு பெரிய நன்மை அது, அந்த மரணம். ஏன்னா அறையப்பட்டவங்க உடனே மறிக்க மாட்டாங்க, 5-6 நாட்கள் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் கூட காலையில 9 மணிக்கு அறையப்பட்டு உடனே மறிக்கல, 3 மணிக்கு மறிச்சார். அதுக்கு என்ன காரணம்னா அவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதுக்கு தான் காரணம்.
எவர் ஒருவர் தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறாரோ அவர் சீக்கிரம் மறைச்சிடுவார். அப்ப சிலுவையில் அறையப்படுதல்னா என்ன என்று கேட்டா சகோதரர்கள் சொன்னாங்க, நம்முடைய சித்தம் விருப்பம் எல்லாத்தையும் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும் சொன்னாங்க. ஆரம்பிக்கிறது கான்சென்ட்ரேஷன் தான். இப்ப இந்த அறையப்படுதலை இன்னும் கொஞ்சம் விவரமா நான் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் என்பது இங்க இருந்து தான் நமக்கு துவங்குது. நம்ம ஒரு காலம் வரைக்கும் ஆதாமினுடைய மனுக்குலத்துல இருந்த பாவிகளாக இருந்தோம். ஆனா எப்போ நம்ம சிலுவையில் அறையப்படக்கூடிய நேரம் நம்முடைய உடன்படிக்கை நம்ம செய்யறோமோ அப்போ நம்முடைய பாவங்கள், அதன் மாம்சம், அந்த மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, எப்படி ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டவொடனே அவருக்கு என்று எதுவுமே அவரால் செய்ய முடியாதோ, அந்த மாம்சத்துக்கு இந்த தேவைகள் எது இருந்தாலும் செய்ய முடியாதோ, அதே போல பழைய மனுஷன் மற்றும் அவனுடைய ஆசைகள் மற்றும் இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைஞ்சிடணும். இதைத்தான் வசனங்கள் இருக்கு, நான் படிக்க சொல்லல. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்க்கும்போது இவைகள் பலிகளாகுமா என்று கேட்டா இவைகள் பலிகளாக, நம்முடைய பாவங்கள், நம்முடைய மாம்சம், அதனுடைய ஆசை இச்சைகளை நாம சிலுவையில் அறைவது நாம செய்த பொருத்தனையான்னு கேட்டா இல்லை. நாம பலி செலுத்துறது நம்முடைய பாவங்கள், அதனுடைய விஷயங்கள் இல்லை. மாறாக சிலுவையில் அறையப்பட்டதுக்கான இன்னொரு ஆழமான அர்த்தம், நம்முடைய நியாயமான உரிமைகளை தேவ சித்தத்துக்காக பலி செலுத்துறதுக்கு ஏற்பா சிலுவையில அறையப்படுறது. நியாயமான உரிமைகள், விருப்பங்கள், சித்தங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம சிலுவையில் அறையதுகளா இருக்கணும். மூணாவது, நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை அனுபவிக்கணும். கர்த்தர் இயேசு அவருக்குன்னு சொந்த சித்தம் இருந்துச்சு செய்யல, அவருக்குன்னு நியாயமான உரிமைகள் இருந்துச்சு அதை செய்யல. எக்ஸாம்பிள், ஒரு பரிபூர்ண மனுஷனா ஜீவன் கொடுத்தாலே போதும், ஆனா தேவ சித்தம் கொடூரமான மரணம் வரைக்கணும், பாத்திரம் நீங்க கூடாதுன்னு சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொண்டாரு. நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சோ இதுதான் இந்த 3 விஷயங்கள் தான் சிலுவையில் அறையப்பட்டதுக்கான அர்த்தம். இது மரண பரியந்தம் இருக்கணும். ஒருவேளை கர்த்தருக்கு 3 இடங்கள்ல சிலுவையில அந்த ஆணைகள் அடிக்கப்பட்டதுக்கு இந்த 3 விஷயங்கள் இருக்கலாம் என்பது ஒரு சகோதரனுடைய கருத்து. தேங்க்யூ பிரதர். அப்ப நாம இந்த ஒரு 3வது கேள்வியை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிரதர். 51:01 சகோதரர் சொல்லும்போது சிலுவை மரணம் என்பது அது நேரடியான மரணத்தை அது அடையாளப்படுத்துது. ஒருத்தர் சிலுவைக்கு போயிட்டாருன்னா அவருக்கு டெத் கன்ஃபார்ம், அவர் நிச்சயமாக அவர் மரிக்கிறார். அது மட்டும் இல்ல, அது சித்திரவதையான மரணம். அது சும்மா ரொம்ப நார்மலா ஒருத்தர் இயற்கையா மறிக்கக்கூடிய விஷயம் இல்லை. மாபெரும் சித்திரவதைக்குள்ள அவர் என்ன ஆகணும்னா தன் ஜீவனை அவர் இழக்கக்கூடியவராக இருக்கும். இதுதான் கர்த்தர் இயேசுவுக்கு அங்க நடந்துச்சு. உண்மையான சிலுவையில கர்த்தர் காணப்பட்ட போது அவருடைய மரணம் மாபெரும் சித்திரவதையான வகையில காணப்பட்டுச்சு. அப்படின்னா சிலுவை என்பது உறுதியான மரணத்தை அது அடையாளப்படுத்து. இப்போ நமக்கு வசனம் சொல்லுது, நாம் அனைவருமே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது இது உருவகம், இது உருவகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உருவகத்துக்கும் சிலுவை என்கின்ற வார்த்தைக்கும் அந்த சிலுவையினுடைய நிலைமைக்கும் அதனுடைய கொடூரமான தன்மைகளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தே ஆகணும்னு சொல்றாரு. அப்படின்னா இதுல நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது நிச்சயமா நம்முடைய உணர்வுகளை நாம சிலுவையில அடிக்கிறது என்பது அது ரொம்ப சித்திரவதையான ஒண்ணுதான். நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய சகல வகையான மாம்சத்துக்குரிய நியாயமான காரியங்களை எல்லாம் சிலுவையில அடிக்கிறது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டமான கொடூரமான ஒண்ணுதான். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சின்ன ரீதியிலான போராட்டத்தையும் அல்லது குடும்ப ரீதியிலான போராட்டத்தையும் அல்லது சமூக ரீதியிலான போராட்டத்தையும் நமக்கு என்ன பண்ணணும்னா அது உண்டு பண்ணும். அது மிகப்பெரிய அளவுல நம்முடைய மாம்சம் நமக்கிட்டே பல வகையான கேள்விகளை எழுப்பக்கூடியதாக அங்க இருக்கும். ஏன்னா நாமளே தான் சிலுவையில் அடிக்கிறோம். நம்முடைய விருப்பத்தையும் சுயத்தையும் நம்முடைய அனைத்தையும் நம்ம அடிக்கிறதுனால அது என்னன்னா மிகப்பெரிய அளவுல அது என்ன ஆகும்னா அதனுடைய நியாயமான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அதனுடைய இயல்பை அது அங்க இழந்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல என்ன காமிக்கிறாருன்னா சிலுவை மரணத்திற்கும் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய காரியத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தே ஆகணும்னு சொல்றாரு. அப்ப இதுல நம்முடைய பார்ட் எதளவுக்கு அது பெரிய அளவுல இருக்கு என்கின்ற ஒரு பார்வை இந்த பகுதியில நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ பிரதர். அப்போ நீங்க சொல்லிட்ட தகவல்கள்ல இருந்து நான் புரிஞ்சுட்டதா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்போ நீங்க சொன்னபடி கர்த்தர் இயேசுவினுடைய சிலுவை மரணம் அது ரொம்ப ஸ்லோ டெத்து.
டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிற டெத்து, கன்ஃபார்மா மறிக்க வேண்டிய ஒரு மரணம் இந்த ஒரு சிலுவை மரணம். இப்ப அந்த ஒரு மரணத்துக்கு இணையா ஒப்பா உருவகத்துல நாமளும் கூட அவரோடு சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகளை நாம சொல்லும் போது அது நம்முடைய ஞானஸ்தானத்துல அது ஆரம்பமாகுது. இந்த சிலுவையில் அறையப்படக்கூடிய காரியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்ப நமக்கு கூட என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்லோவா டார்ச்சர் பண்ணி நிச்சயம் மரணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கணும், கடந்து போயிட்டு இருக்கணும். அப்பதான் என்ன சொல்றாருன்னா, அந்த உருவகத்துக்கு என்ன இருக்குது, அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்திட்டு அந்த உருவகத்துக்கு ஒரு வேல்யூ என்னன்னா, அந்த உருவகம் என்ன, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதியில நாம சிந்திக்க வேண்டியது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படிங்கும் போது அது நம்முடைய ஞானஸ்தானத்துல ஆரம்பமாயிருக்கு. ஒருவேளை 10 வருஷம் 5 வருடங்கள் சில வருடங்கள் நமக்கு உடன்படிக்கை ஜீவியம் கடந்து போயிருக்குதுன்னா, அப்போ நமக்கு கூட இப்படிப்பட்டதான அந்த ரொம்ப ஸ்லோவா டார்ச்சர் பண்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம், தேவனுடைய கொள்கைகளுக்காக அந்த கொள்கைகளை நாம ஆதரிப்பது நிமித்தம் நமக்கு இந்த பாடுகள் போயிட்டு இருக்கிறாங்கிறத நாம என்ன பண்ணணும், நிதானிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்லிட்ட விஷயத்துக்கு இசைவாக தான் பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, நம்ம உடன்படிக்கையிலேயே நம்ம சிலுவைக்கு வந்துட்டோம். இந்த சிலுவையில இருந்து கொண்டுதான் நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய தியாகத்தை நம்ம நிறைவேற்றணும் என்பது சகோதரர் சிடிஆர் அவர்களுடைய எழுத்தாக அங்க இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்ட விஷயத்தோடு நம்ம ஒத்து பார்க்கும்போது, அப்போ சிலுவை மரணம் என்பது அது நம்மளை நாமே நம்முடைய நியாயமான உரிமைகளை நம்ம அறிந்து கொள்வது மட்டும் இல்ல, இதை கடந்து என்ன வரும்னா நீதி நிமித்தம் துன்பப்படுதல். அப்படின்னா தேவ சித்தம் செய்வது நிமித்தமாக வரக்கூடிய சகல வகையான அனுபவங்கள், ட்ரையல்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கலாம். எல்லா வகையான தெய்வீக அனுபவங்கள் அது கொண்டு வரும். அவைகளை நம்ம சிலுவையில் இருந்து கொண்டு அவைகளை எதிர்கொள்ளணும். நம்ம சகலத்தையும் மறைந்தவர்களாக, சகலத்தையும் விட்டவர்களாக அவைகளை எதிர்கொள்ளும் போது அது ஒரு மிகப்பெரிய சவால். அது பெரிய அளவுல நமக்கு என்ன இருக்கும்னா, அந்த மாம்சத்துல இருந்து கொண்டே மாம்சத்தின்படி செயல்பட முடியாது என்பது எவ்வளவு கஷ்டம். அந்த நிலைமையில தான் எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிருக்கும். தேங்க்யூ. அப்போ சகோதரர்களே, அப்ப நம்ம 3வது கேள்விக்கு கடந்து இப்ப நாம 4வது கேள்விக்குள்ள கடந்து போகலாம். கொலை செய்ய 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். சகோதரி வாசிங்க, கொலை செய்ய 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. அப்போ சகோதரர்களே, நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் நம்முடைய உடன்படிக்கையில அப்படி சொல்லிட்டா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நாம, உலகத்தின் வழக்கங்களுக்கு மறித்திருக்கிற நாம, பவுல் கேட்கறது போல இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல நீங்க இருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை ஒரு நாம 3 சிறு தலைப்புகள் கீழே நாம என்ன பண்ணலாம்னா கலந்துரையாடலாம். இதுல முதலாவது ஒரு தலைப்பை நாம எடுத்துக்கிட்டது என்னன்னா, இந்த உலக வழக்கத்துக்கு மதத்தினுடைய கட்டுப்பாடுகள், மதத்தினுடைய கொள்கைகள், கட்டுப்பாடுகள். இதை குறிச்சு சகோதரர் சதீஷ் அவர்கள் நீங்க விளக்கம் கொடுக்கலாம். இந்த வசனத்துல நீங்க சொன்ன மாதிரி பொதுவா மத ரீதியான இந்த காரியங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல இருப்பது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டா நிறைய சொல்லலாம். ஆனா இந்த கேள்வி நமக்கு நாமே ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்துல நம்ம கேட்கணும். நம்முடைய மனசாட்சிக்கு நாமளே கேட்கிற கேள்வி, மனசாட்சியை பார்த்து. சோ அப்ப அந்த அடிப்படையில இந்த மத ரீதியான காரியங்கள் பற்றி பார்க்கும்போது இந்த வசனம் வாசிங்க, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆகையால் போஜனத்தையும் வானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது,
அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமா. சோ இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா, பொதுவா ஓய்வு நாள்கள், பண்டிகைகள், போஜனபானம் இதெல்லாமே பழைய ஏற்பாட்டுல நியாயமான காரியங்கள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக தேவன் வந்து அங்க பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே குறிக்குது மனுக்குலத்திற்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற எதிர்கால நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்களை குறிக்குது. அதுக்காக தேவன் வந்து அங்க ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம வந்து இந்த அழைப்புல வந்திருக்கிறோம்னு சொல்லும் போது கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு நாம மறிச்சிட்டோம். அதெல்லாமே கர்த்தருக்குள்ள மறிச்சு எதிர்காலத்துல ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது உலக வழக்கத்தின்படி நாம இன்னும் பிழைக்கிறவர்கள் போல இருக்கிறோம்னா அநேக காரியங்கள் சொல்லலாம். இது நமக்குள்ள கேட்டுக்கலாம். என்னன்னா இன்னைக்கு இந்த அழைப்புல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம எப்படி சொல்லலாம்னா பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மரணம் ஏற்படுதுன்னா அந்த மரணத்துக்கு 40 நாள் கொண்டாடுறது, இதெல்லாம் உலக வழக்கங்கள் இருக்கு. பொதுவா இன்னும் சொல்லும் போது அப்புறம் திருமண காரியங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தா அது நாட்கள் பார்க்குறது. இன்னைக்கு பெயர் சபை மத்தியில இது நடக்குது. உலகத்தார சரியா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாளை பார்க்கறது, அப்புறம் அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பந்தக்காலத்தில் நடக்குது. இதெல்லாமே உலக வழக்கத்தின் படியான ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள வரல. நமக்கு கிறிஸ்து தான் எல்லாமே. அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட்ல நம்ம முடிக்கலாம். அப்படி இருக்கும்போது பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லா விசேஷங்களும் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிருக்கு. அப்ப இதுதான் கேட்கிறாரு, இன்னும் நீங்க உலக வழக்கத்தின்படி கிடைக்கிறவர்கள் போல இருப்பது ஏன்? அப்ப இந்த மாதிரி விஷயத்துல சொல்லிட்டு வரும்போது ஒரு சின்ன நான் உதாரணம் சொல்றேன். பொதுவா நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய புதிய சிருஷ்டிகளாக தலைப்புல வந்திருக்கிற நாம பொதுவா ஒரு உதாரணம், ஓய்வு நாள் பிடிக்கிறோமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லலாம்? கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா ஞாயிறு ஆராதனை கூடுவதே ஓய்வு நாளுக்கு சமமாக பார்க்கிற மிகப்பெரிய தவறு சபைக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. சபை கூடி வருதுல ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாது இருங்கள் சொல்றாரு. அப்ப என்னன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடுகையை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி வார கூடுகை எல்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோம். அது என்ன 1 மணி நேரம் தான் நடக்குது. அப்ப சண்டை மட்டும் முக்கியத்துவப்படுத்தினா போதுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா போதுமா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவர்கள் கூடுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியம். அவங்க வாரம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூடுகையும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே முக்கியத்துவப்படுத்தி அந்த கூடுகையில வந்து நம்ம கலந்துக்கணும். இது எப்படி வரும்னா ஓய்வு நாள் போல. ஒரு சகோதரர் வந்து சண்டே தொடர்ந்து வரலன்னா அவரை நம்ம ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. சோ இப்ப இதெல்லாம் என்னன்னா மாம்சத்திற்குரிய காரியங்கள். இது என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் வாசிங்க 16 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17 கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாம் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. நம்ம அதுக்கு மேல சொல்லும் போது ஒருவனும் உங்களை குற்றப்பட்டாது இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. சோ இது சம்பந்தமா நம்ம பார்த்து ஒருத்தர் நம்ம நியாயம் தீர்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த அழைப்புல, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா மாம்சத்தின் படியான காரியங்களை நம்ம பார்த்து ஒருவரை நம்ம குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறது என்பது தேவனுடைய நியாயாசனத்துல போய் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற வேலையை செய்யணும். அப்ப அதெல்லாம் என்னன்னா, அதாவது வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதா இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் சாதாரணமா பொதுவான பெயர் சபைகள் மத்தியில நடக்கிற காரியங்கள். இதுக்கும் மேல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் சொல்லப்பட்ட இன்னும் நிறைய இருக்கு. அதுல எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு எப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் நாம என்ன பண்ணிருக்கிறோம், உலக வழிபாடுகளுக்கு மறித்திருக்கிறோம் என்பதை நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம். தேங்க்யூ பிரதர். அப்போ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு உலக வழக்கங்களுக்கு மறித்தது உண்டானால் அப்படின்னு சொல்லும் போது இந்த மத ரீதியான காரியங்கள் சகோதரங்க குறிப்பிட்டது போல இந்த நாட்கள் பார்க்கறது, சாப்பிடுற விஷயம், இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்கள் மற்றும் நீங்க 21 எல்லாம் பாத்தீங்கன்னா
மனுஷருடைய போதனைப்படி தொடாது, ருசி பாராது, தீண்டாது, இந்த மாதிரி கட்டளைகளுக்கு எல்லாம் நீங்க உட்படுறது என்ன சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப அந்த மாதிரி காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்டவரிடத்துல என்ன பண்றது இல்ல, காணப்படக்கூடாது. இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட இந்த மாதிரி காரியங்கள் காணப்படுதாங்கிறத நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ அடுத்ததான் நாம இந்த உலக வழக்கத்துக்கு மறித்து இருக்கிறவர்கள் அப்படி சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த உலக ஞானத்தை பத்தி சகோதரர் அருள் அவர்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கொலைசியர் 2:8. இங்க நம்ம பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட நாமும் ஞானமா நடக்கணும். ஆனா எந்த ஞானமா நடக்கக்கூடாதுன்னா உலக ஞானம். இங்க பைபிள்ல லௌகீக ஞானம்னு வருது. லௌகீக ஞானம்னா திருவிழியத்துல நீங்க படிக்கும் போது போலியான ஞானம். ஞானம் மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே அது ஞானமான விஷயமா இருக்காது. சோ நாமும் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் நடந்து கொள்ளணும்னா உலக ஞானம், மனுஷ ஞானத்தின்படி நடந்துக்க கூடாது. ஏன்னா உலக ஞானத்துக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய நியாயமான உரிமைகளை பலி செலுத்துவதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பினுடைய அடிப்படை. ஆனா உலக ஞானம் என்ன சொல்லுன்னா நமக்கான நியாயமான உரிமைகளை கேட்டு வாங்கணும். ஆக்சுவலா கிடைக்கலன்னா கூட போய் என்ன பண்ணணும்னா வன்முறை பண்ணியாவது நம்முடைய உரிமைகளை நம்ம நியாயமா கேட்டு வாங்கணும். இது எனக்கான உரிமைன்னு சொல்லி கொடி குடிச்சிட்டு ரோட்ல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது உலகத்துல நடக்கக்கூடிய ஞானம். ஆனா ஒரு எக்லீசியா மத்தியில எனக்கான உரிமைகளை பறிக்கப்படும் போது, ஒரு குடும்பத்துல எனக்கான அங்கீகாரம் கிடைக்காத போது, என்னுடைய நியாயமான உரிமைகள் பறிக்கப்படுவதை என் கண்ணார நான் பார்க்கும் போது தேவ ஞானத்தின்படி வழிநடத்தப்படுவது பரவாயில்ல. இதுக்காகத்தான் நான் இந்த அழைப்புகளே வந்திருக்கேன்னு சொல்லி நம்முடைய நியாயமான உரிமைகள் பறிக்கப்படும் போது விட்டு கொடுப்பதுக்கு பேர் தான் தெய்வீக ஞானம். ஆனா இது உலகத்தின்படி பார்த்தா முட்டாள்தனமா இருக்கும். பிழைக்க தெரியாதவரா இருக்கிற, நீ என்ன பைத்தியமா, உனக்கான விஷயத்தை நீ கேட்டு வாங்கிக்க அப்படின்னு. அதே போல ஆதிகால திருச்சபையில இந்த ஞானத்தை விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பைபிள்ல வசனங்கள் இருக்கு, யூதர்களுக்கு அடையாளம் முக்கியம், அடையாளத்தை தேடுறாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்கன்னு சொல்லி படிக்க முடியும். ஆதிகால திருச்சபையில கிரேக்கர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது கிரேக்கர்களுடைய விஷயத்துலதான் ஒரு சில பேர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லவை சேர்ந்தவன் என்றும் அங்க குரூப்பிசம் ஆனாங்க. எப்படி அவங்க குரூப்பிசம் ஆனாங்கன்னா, யாரு நல்ல இன்ட்ரெஸ்டா பியூட்டிஃபுல்லா ரொம்ப கருத்தா பேசுறாங்களோ அவங்க பின்னாடி போறது. இது ஒரு உலக ஞானம். நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய ஒரு ஜீனியஸ் மாதிரி தெரியுறவங்க பின்னாடி போறது, இது உலக ஞானம். இன்னைக்கு எக்லீசியாக்குள்ள இது வந்துடும். என்னன்னா நம்முடைய பார்வையில யார் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டா சப்ஜெக்ட் பேசுறாங்க, ரொம்ப கருத்தா பேசுறாங்க, நல்ல ஜெனியூனா நல்ல டீசெண்டா இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போறதுக்கு. எப்படி ஆதிகால திருச்சபையில நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லவை சேர்ந்தவன் ஒரு பிரிவு உருவாகுதோ, காரணம் என்னன்னா ஞானம். அவர்கள் பேசக்கூடிய அந்த ஞானம் இதன் அடிப்படையில நடந்து போறது. இது உலகத்தின் ஞானம். இது எக்லீசியாக்குள்ள நம்ம வழிநடத்தப்படுவது அனுமதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள இருந்து வரக்கூடிய எளிமை வரக்கூடிய ஞானத்தினால நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு முடியுமா கேட்டா முடியவே முடியாது. ஏன்னா நம்மளை விட இந்த மனுக்குலத்திலேயே ஆதாமியினுடைய சந்ததியிலே ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் இருந்தார், சாலமோன். அவரை பார்க்கல யாருமே ஞானவான் கிடையாது. ஆனா அவருடைய ஞானம் தேவனுக்கு பிரியமா நடத்திட்டு போக வழி நடத்திச்சான்னு கேட்டா இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு பரிபூர்ண மனுஷன் யாக்கி ஏவாலே நான் ஞானமா தான் நடக்க போறேன்னு சொல்லிட்டு ஞானம் இல்லாம கனியை பறிச்சு சாப்பிட்டாரு. அதனாலதான் இந்த அழைப்புல வரக்கூடிய நமக்கு தேவன் என்ன ஏற்பாடு பண்ணார்னா 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு படிக்கிறோம். ரட்சிப்பின் படிகள்ல அத்தியாவசியமானதும் முக்கியமானதும் முதலாவது ஞானம் தான். நமக்கான ஞானம் நம்முடைய பாதையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் இயேசு தான். கர்த்தர் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், அவருடைய உபதேசங்கள் பார்க்கணும், வேதாகமம் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா கர்த்தரை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் என் தாசன் ஞானமாய் நடப்பார் நம்ம படிக்கிறோம். எப்படி ஞானமாய் நடந்தார்னா அவர் சொந்த ஞானத்தை பயன்படுத்தாம இருந்ததுனால. அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனாகவே இருந்துட்டாலும் அந்த பரிபூர்ண மனுஷன்ல இருந்து வரக்கூடிய ஞானத்தை உபயோகப்படுத்தாமல் தன்னை குறித்து வேத வசனங்கள் என்ன எழுதப்பட்டுச்சோ அதன்படி வாழ ஆரம்பிச்சார். பாத்தீங்களா? அதுதான் தீர்க்க தரிசனம் சொல்றது, என் தாசன் ஞானமாய் நடப்பார். எப்படி தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தாம தேவ வார்த்தைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தினார். அதே போலதான் நாமளும் நமக்கென்று தோணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்ம கண்கால பார்ப்பது, உலக மனுஷங்கள் கேட்பது கேட்பது, ஒரு உடன்படிக்கை பண்ணாத ஒரு மனிதன் கிட்ட இருந்து நம்ம ஆலோசனை கேட்டு குடும்பத்துல வேலை செய்யற தளத்துல நாம வேலை பார்த்தோம்னா, கேட்டு அவைகளின்படி நடந்தோம்னா இவைகள் தான் ஞானமற்ற செயல்களாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா எக்லீசியாவினுடைய விஷயத்துல கூட உலக ஞானம் பயன்படுத்திட கூடாது. இன்னும் சொல்ல போனா பிசினஸ்ல உலகத்தின் ஞானம் எப்படி இருக்கும்னு கேட்டா, மிகைப்படுத்தி பேசி கெட்டு போன விஷயத்த நல்லதுன்னு சொல்லி பிசினஸ் என்ன பண்ணுவோம், அது பிசினஸ் தந்துரும். ஒரு உடன்படிக்கை பண்ண சகோதரன் சகோதரி
பிசினஸ்ல இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல நியூ கிரியேஷன் நல்ல பிசினஸ் மேனா இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் அடுத்த கட்ட லெவலுக்கு அவர் பிசினஸ் எடுத்துட்டு போறதுக்கான சாத்தியமே கிடையாது. இது உலக ஞானத்துல இவர் ஆரம்பிச்ச தொழில அப்படியே தான் இருக்கிறாரே தவிர வளர்ச்சியே காணுன்ற மாதிரி கிண்டல் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஒரு நியூ கிரியேஷன் வாழ்க்கையில. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, நான் பிறக்கும் போது ஏழையா பிறக்கிறது என் தப்பு இல்ல, ஆனா நான் மரிக்கும் போது ஏழையா மரிச்சதா அது ஏன் தப்பு. இது உலக பழமொழி, ஒரு ஞானி சொல்லக்கூடிய விஷயம், ஜீனியஸ். ஆனா உண்மை நியூ கிரியேஷன் என்னன்னா, இந்த அழைப்புக்குள்ள அர்ப்பணிக்கப்படும் போது பணக்காரனாக இருந்துட்டாலும் சரி ஏழையா இருந்துட்டாலும் சரி மரிக்கும் போது ஏழையா தான் மரிக்கணும். கிரேட் எக்ஸாம்பிள் சகோதரர்கள். இன்னும் நிறைய பரிசுத்தவர்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தபடி சொன்னா சத்தியத்தின் விஷயத்துல படிச்சு காலம் கலக்காம பார்க்கணும். உண்மையான சத்தியம் வரும்போது அந்த சத்தியத்தினுடைய தெளிவான புரிந்து கொள்ளுதலை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதுல மனிதனுடைய சுய ஞானத்தை உள்ள திணிச்சு அவைகளை போதிக்கக்கூடியவர்களாக இப்போ உதாரணத்துக்கு ராஜ்யம் வந்துடுச்சு, 2ஆம் வரைக்கும் வந்துட்டார். ஆனா இதுல உலக ஞானத்தை கொண்டு வருவாங்க. சிங்கம் புல்லு திங்கலையே, தீமை இன்னும் இருக்குதே, இதெல்லாம் உலக ஞானம். வேத வசனங்களின்படி வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தின்படி சத்தியத்தை நம்ம பார்க்கும் போதுதான் உண்மையான சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியும். உலக ஞானத்தை உள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா உண்மை சத்தியம் கூட ஒளிட்டாகும். தேங்க்யூ பிரதர். நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம சுருக்கமா சொல்லிட்டோம்னா என்னன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தவிர்த்துட்டு அல்லது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ மூலியமா கொடுக்கப்பட்ட போதனைகளை தவிர்த்துட்டு நாம மனுஷனுடைய ஞானத்தை நாடக்கூடிய விஷயத்த என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலுவையில அறையப்பட்டவருடைய வாழ்க்கையில அவரு பரலோக தந்தை தன்னுடைய உன்னதமான பலனாகி ஆவியை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது இந்த தெய்வீக ஆவியில ஞானத்துல நடத்தப்படுகிற நாம நம்முடைய குடும்ப காரியங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் யார்கிட்ட போய் உதவி கேட்டுட்டு இருப்போம். உலகத்துல போயிட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு. ஆனா உண்மையிலேயே இந்த அந்த சராசரத்தினுடைய சிருஷ்டிகர் அவருடைய பிள்ளைகளாகிற வாய்ப்பை நமக்கு கொடுத்து அவருடைய பலனாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கும் போது அப்போ உலகத்திலே ஞானவான்கள் யார் தான்? நாம தான். ஆனா உலகத்தின் பார்வையில நாம் யாரு? பைத்தியங்களாக அங்க இருக்கிறோம். அப்ப சகோதரிகளே, அப்ப நமக்கு என்னதான் புரிஞ்சுக்கிறோம்னா, சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற நாம இந்த உலக வழக்கத்தின்படி நாம என்ன பண்ணக்கூடாது, செயல்பட கூடாது. அடுத்து நம்ம மூன்றாவது ஒரு காரியம் இந்த கேள்வியிலேயே பாவத்தினுடைய பழக்க வழக்கங்கள். இதை குறிச்சு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். பாவத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்று நம்ம பார்க்கும்போது இது வேதம் ஒரு புதிய சிருஷ்டிகள் கிட்ட ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக அது ரொம்ப தெளிவாக காணப்படும். இதுல 6th வால்யூம்ல சகோதரர் ரசல் அவர்களுடைய பதிவுகளை நம்ம கவனிக்கும் போது ஏறத்தாழ இந்த ஒரு உயர்வான தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழைப்பினுடைய துவக்கத்திலேயே அவர்கள் தங்களுடைய ஜீவியத்துல பாவங்களை விட்டு ஒழித்தவர்களாக காணப்படுவார்கள் என்று ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அப்ப இது நமக்கு என்ன காண்பிக்குதுன்னா, நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது, நம்முடைய மாபெரும் பரிசுத்த தன்மை என்பது அது எப்படியாக காணப்படுது என்கிற காரியம் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும். இப்ப வசனத்துல கொலோசியர் 2:20 நம்ம கவனிக்கும் போது ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய மாம்சம் விழுந்து போன மாம்சம், பாவ மாம்சம், இயல்பாகவே அது அதனுடைய வேலைகளை செய்யும். அதற்குன்னு பார்த்துட்டீங்கன்னா பாவத்துக்குரிய சில இச்சைகள் இருக்குது. பாவம் செய்வதற்கு ஏதுவான அனைத்து வகையான வாய்ப்புகள் அங்க இருக்குது. ஆனால் ரீபிரிண்ட்ல 54-86 சகோதரர் அவர்கள் பதிவு பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பாவ மாம்ச செய்கைகளை நாம் கொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். கில் அப்படின்னா நாம தான் கொல்லணும். அப்ப இந்த வேலையை யார் செய்யணும்னா நாம தான் செய்யணும். அப்ப இது ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப பாவத்துக்குள் நடத்தக்கூடிய எண்ணங்கள் முதலானவைகளை ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னா அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இது டெய்லி அனுதினமும். ஏன்னா நம்முடைய மாம்சம் அனுதினமும் அவருடைய வேலையை என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா அதனுடைய வேலைகளை செய்யக்கூடிய விழுந்து போன சுபாவமாக இருக்கும். இதுல இன்னும் அழகா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சொந்த விருப்பம் அது என்னன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய இருக்கும். ஆனா சொந்த விருப்பம் இல்லாமல் நம்முடைய மனித விருப்பங்களை என்ன பண்ணிடணும்னா கிறிஸ்துவுக்குள் மரணத்துக்குள் ஒப்பு கொடுத்ததுன்றார். நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும். அப்ப இந்த விருப்பத்துக்குள்ளதான் எது கூட வரும்னா பாவம் என்பது கூட வரும். ஒருத்தர் இந்த அழைப்புல பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து
ஒருவர் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய எண்ணங்களுக்குள் அவர் போகாமல் அதை கிரியையில கொண்டு வர முடியாது. அப்போ எண்ணங்கள் முதலாவது என்ன ஆக்கப்படணும்னு சொல்றாங்கன்னா அது முழுவதுமாக மரணத்துக்குள் ஒப்பு கொடுக்கப்படணும்னு சொல்றாரு. இன்னும் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒரு புது சிருஷ்டி பாவம் சார்ந்த விருப்பங்களுக்கு அவர்கள் சொரணை இல்லாமல், தமிழ்ல இந்த வார்த்தை வருது, அவங்க சொரணை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு புரியுது இல்லைங்களா? இப்ப நல்லவைகள் சொல்லி கேட்கலாதுன்னா வீட்டுல என்ன பதிவு பண்ணுவோம்? அந்த வார்த்தை ஒரு புது சிருஷ்டியா நம்ம இருந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும்னா, பாவம் சார்ந்த காரியங்கள் நம்முடைய மாம்சங்களை அது தொடும்போதோ தூண்டும் போதோ, அந்த எண்ணங்கள் ரொம்ப பெரிய அளவுல நமக்குள்ள வரும்போதோ, அந்த நிலையில அந்த சூழலில் நம்ம என்ன ஆயிடணும்னா நம்ம ஒரு சொரணை இல்லாதவர்களை போல நம்ம காணப்படணும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அடுத்த சகோதரர் பதிவு பண்றாரு, நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளை நம்ம சாதாரணமா பாக்குற வேணாம், நம்முடைய சரீரத்தின் உறுப்புகள் கூட ஒரு புதிய சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒரு பெரிய கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கர்த்தர் சொல்லிட்ட விஷயம்தான். உங்கள் கண்கள்ல கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஒருவரை நீங்க இச்சையோடு பார்த்துடாதீங்க, அது எவ்வளவு பெரிய பாவத்திற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லிட்டார். நீங்க இருதயத்துல நீங்க அந்த பாவத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு வகையில பார்க்கும்போது நம்முடைய கண், அப்ப கண் என்று சொல்லும் போது இன்னைக்கு ரொம்ப எளிமையா நம்ம அனைவருமே நம்முடைய கண்ணுக்கு பெரிய வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது அனைவருடைய பாக்கெட்லயே இருக்கு. அப்போ கண்ணுக்கு வேலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கைக்கு வேலை வரும். அப்ப அந்த கை அதனுடைய வேலைகளை என்ன பண்ணும் செய்யும். அப்ப கண்ணு எதிர்பார்க்கிறத கை அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப உள்ளான ஒரு எண்ணம், ஒரு இருதயம் என்ன ஆகிட்டு இருக்கும்னா, ஒரு பாவத்தின் மீது மோகம் கொண்டு அதற்குரிய கிரியைகள்ல நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் அனைத்துமே செயல்படும் வகையில என்னன்னா முற்றிலுமா அது நடந்தேறிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த விஷயத்துல நம்முடைய சரீரத்தின் அவயங்கள், உள் உறுப்புகள் முதலான அனைத்து விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம முற்றிலுமாக அவைகள் செயலாக்கத்தில் இல்லாதபடி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது புது சிஷ்யனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யார் தங்களுடைய சொந்த மாம்சத்தை பகைத்து இப்படி நடத்துவாங்கன்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு. யார் ஒருத்தர் தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைப்பாங்க, பகைத்து இப்படி நடத்துவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் அப்படின்னு இன்னும் நம்ம கொஞ்சம் படிக்கும் போது ரொம்ப ஆர்வமான விஷயங்கள் சொல்றாரு. இந்த மாம்ச விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப அழகா அது பேசும். எப்படி பேசும் அப்படின்னா, நம்ம செய்யறது எல்லாமே தவறு. எப்படின்னா, இந்த மாம்சத்தை புதிய சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டுல செய்வதெல்லாம் தவறு. இந்த மாம்சத்துக்கு இயற்கையான ஒரு இயல்பு இருக்குது, ஒரு நேச்சர் இருக்குது. அதனால என்னன்னா, அது அதனுடைய உரிமைகள்ல பாதுகாக்கப்படணும். அது விரும்புறத அது செஞ்சுட்டு போகட்டும், அது நினைக்கிறத அது செஞ்சுட்டு போகட்டும், சற்று நேர இன்பங்கள் தானே, அது கடந்து போகட்டும் அப்படின்னு இந்த மாம்சம் என்ன பண்ணும்னா வலியுறுத்தக்கூடிய வேலைகளை செய்யும். இன்னொன்னு, இந்த இடத்துல ஒரு புதிய சிருஷ்டி இதெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கும் பரிசுத்தமாக்கப்பட்ட விதத்திற்கும் நல்லதல்ல என்கின்ற ஒரு எச்சரிக்கை உடனே கிளம்பி வரும்போது, மாம்சம் மறுத்து உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக சகோதரர் பதிவு பண்றாரு, இந்த புதிய சிருஷ்டி என்னை அவமானப்படுத்து, என்னை ரொம்ப எப்போதுமே என்னுடைய விருப்பங்களை நான் வெளிப்படுத்தும் போது என்னை இன்சல்ட் பண்ணுது, என்னை அவமானப்படுத்துது. இதை எங்க பேசுறாருன்னா 52:48 சொல்றாரு, இது எப்பயுமே நமக்கு எதிராக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு குற்றமாக செயல்பட்டுக்கிட்டு இது இப்படியே தான் இருக்கு என்று மாம்சம் புது சிருஷ்டியை பார்த்து அது பதிவு பண்ணக்கூடியதாக அங்க இருக்கும். ஆகவே இந்த இடத்துல பாவம் என்பது எதை ரொம்ப ஆழமாக குறிக்கிறது அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட அனைத்திற்கும் எதிரான விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, சகோதரர் சொல்றாரு, அவைகளை எல்லாம் ஒரு புது சிருஷ்டி கடுமையாக கையாளணும் அப்படின்றார். அப்படின்னா பரிசுத்தம் இல்லாத காரியங்களுக்கும் பாவத்திற்கும் எதிராக அந்த செயல்களை ஒரு புது சிருஷ்டி கடுமையாக கையாளணும். அது ரீப்ரிண்ட்ல 16:99 பேசுறாரு, 16:98 பேசுறாரு, வசனம் கோடிடுறாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த காரியங்கள் என்ன நீங்க வாசிடலாம். 1 கொரிந்தியர் 5:5. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமா, இதுல என்ன ஒரு ஸ்ட்ராங் விஷயம் கொடுக்குறாருன்னா, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவர், தூய்மையாக்கப்பட்ட ஒருவர், அவர் தன்னுடைய நிலையை மறந்து அல்லது அதை மீறும் போது அவர் எப்படி கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்கின்ற
வசனத்தோடு கூடிய எழுத்துக்களை அங்க சகோதரர் பதிவிடுறார். இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். அப்போ ஒருவேளை நமக்கிட்ட இருந்தாலும் இவைகளை எப்படி சரி செய்யணும்ன்ற ஆலோசனைகளும் இருக்குது. அதே போல ஒரு சபைக்குள்ளேயோ அல்லது நம்ம ஐக்கியத்துக்குள்ளேயோ ஒருவர் இருந்தால் அவர் எப்படி கடுமையாக கையாளப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய காரியங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட விதத்திற்கு நேர் எதிரான மீறப்பட்ட நிலை. அப்படிப்பட்ட ஒருவர் வசனங்களின் படியே அவர் கையாளப்பட வேண்டும் என்கின்ற இந்த காரியங்களையும் ரொம்ப தெளிவாக அங்க ஒரு பதிவு வருகிறார். அது மட்டும் இல்ல, நான் இறுதியாக நான் முடிக்கும் போது அசுத்தம் இல்லாத, அதாவது சுத்தத்திற்கு எதிரான அசுத்தமான அனைத்து காரியங்களும், விசேஷமா பாவம் சார்ந்த விஷயங்கள், இதுல நிறைய விக்கிரக ஆராதனைகள் சொல்றாரு. அதே போல விபச்சாரம் சொல்றாரு, மோகம், துர் இச்சை என்று சொல்றாரு. ஒவ்வொருமே ரொம்ப வீரியமான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா ரொம்ப நேரமாகும். ஆனா என்ன அப்படின்னா, சில சமயங்கள்ல இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அநேக பாவமான விஷயங்கள்ல அதீதமான விருப்பம், ரொம்ப மோகம் கொண்டுறாங்க. அப்படி மோகம் கொள்ளுவதனுடைய நிலை அவர்கள் மாபெரும் ஆபத்துக்குள்ள, ஒரு தண்டனைக்குள்ள அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அவர்கள் தெரிந்தே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ற இந்த பதிவை அவர் பதிவு பண்றார். அப்போ பாவம் என்பது ஒரு புது சிருஷ்டிக்கு எவ்வளவு கேடான ஒன்று. அது தன்னை பரிசுத்தம் செய்த ஆண்டவருடைய இரத்தத்தை துச்சமாக எண்ணக்கூடிய மனநிலைமையை மட்டும் கொண்டு வருவதில்ல, அது துணிகரத்தோடு அதனுடைய வேலைகளை செய்து அது தனக்கான நிலையை அது தேடிக்கொள்ளக்கூடியதாக அந்த இருக்கும் என்கின்ற இந்த கருத்துக்களையும் பதிவு கொண்டார். அப்போ ஒரு புது சிருஷ்டி சரீரபூர்வமாக நம்மளை அசுசிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வகையான பாவ எண்ணங்களும் செய்கைகளும் கூட அவைகள் அறவே இருக்கக்கூடாது, அவைகளை கொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்பது சகோதரருடைய பதிவாக இருக்கு. தேங்க்யூ பிரதர். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கு என்ன மறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாமளும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறவர்களாக காணப்படும் போது இந்த உலகத்தினுடைய வழக்கங்களுக்கு நாமளும் என்னதான் ஆயிருக்கணும், மறிச்சுதான் இருக்கணும். ஆனா ஒருவேளை பிழைக்கிறவர்களா இருக்கிறோம்னா எந்தெந்த காரியங்கள்ல அப்படின்னு போது நம்ம பார்த்தோம், ஒருவேளை மத ரீதியான காரியங்கள்ல நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த உலகத்தினுடைய ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் நாம மறிக்காதவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா பார்க்கும்போது இந்த பாவ செயல்கள்ல இன்னும் நாம என்ன இருக்கிறதுக்கு, நிலைத்து இருக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். ஏன்னா இவைகள்ல ஒருவேளை நாம இருந்துட்டோம்னா இன்னும் நாம கிறிஸ்துவோட என்ன ஆகல, சிலுவையில அறையப்பட்டு அந்த உலக வழக்கங்களுக்கு மறித்தவர்கள் போல நாம என்ன பண்ணல அப்படின்னா காணப்படலைங்கிறத தான் நாம இங்க புரிஞ்சுக்க முடியுது இந்த ஒரு 4வது கேள்வியில. அடுத்து நாம 5வது கேள்விக்கு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க இந்த கேள்வியை குறிச்சு பகிர்ந்துக்கும் போது இந்த கட்டுப்பாடா இருக்கணும், இந்த மாம்சத்தினுடைய விஷயங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் வார்த்தைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பதிவு பண்ணிருக்கோம். இப்ப இங்க கிறிஸ்துவோடு உலகத்தின் வழக்கங்களுக்குன்ற வார்த்தை வர்றதுனால நம்ம என்ன கேட்க விரும்பிட்டோம் அப்படின்னா, இப்ப கர்த்தர் இயேசுவை அவருடைய அனுமதி இல்லாம அவரை அவமானப்படுத்தி இருக்க முடியுமா? சரி, அப்போ ஒருவேளை நம்ம அனுமதி இல்லாம யாராவது அவமானப்படுத்துவாங்களா? ஏன் நான் இந்த விஷயத்த சொல்ல விரும்பிட்டோம் அப்படின்னா, இப்ப கர்த்தர் இயேசுவனுடைய விஷயங்களை பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவருடைய அனுமதி இல்லாம யாராவது அவரை அவமானப்படுத்த முடியுமான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்முடைய விஷயங்களுக்கு வந்துட்டாலும் ஒருவேளை என்ன நீங்க லைஃப்ல நாம் நம்முடைய சகல வகையான அடையாளங்களை நம்ம இழந்தவர்களாக முழுவதுமாக தேவ சித்தத்தில் பலியாகி நம்முடைய ஜீவியத்தை நிறைவு செய்தவர்களாக காணப்படணும் என்பதைத்தான் அந்த பாத்திரம் பிரதானமாக அடையாளப்படுத்துகிறது. தேங்க்யூ பிரதர். சகோதரர்கள், நீங்க சதீஷ் பிரதர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கடைசி வாய்ப்பு இது. கடைசியா நம்ம சொல்லும் போது இந்த பாத்திரம் பொதுவா அப்பம் அதை பத்தி நம்ம சொல்லலாம். ஸோ சகோதரர் சொன்ன மாதிரி தான் அந்த பாத்திரம் அப்பம் சொல்லும் போது அதுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட அந்த காரியத்துல அடையாளத்தை தொலைப்பது, கண்டிப்பா அடையாளத்தை தேடக்கூடாது, தன்னை பிரிச்சு காமிக்க முடியாது, தன்னை எல்லா நேரத்திலும் மறைத்து கொள்ளக்கூடிய இந்த தன்மை, இது எல்லாமே அதுல காணப்படுது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான உதாரணம் என்னன்னா, அந்த கடைசி நேரத்துல கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிறாரு இல்லைங்களா, அதாவது ஒரு வசனம் சொல்றாரு, பேதுரு
அந்த பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனுடைய காதை வந்து வெட்டும் போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எடுத்து அதை உரையில போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. அப்படின்னா ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த விருப்பம். இந்த அப்பத்திலையும் இந்த பாத்திரத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய தேவ ஜனங்கள், அவரை பின்பற்றக்கூடிய திருச்சபை ஜனங்கள் ஒவ்வொருத்தரிடத்துலயும் அதே விருப்பம் ஆண்டவருக்குள்ள இருந்தது போல கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றார். அதுதான் மரணத்தின் பாத்திரம். நன்றி. தேங்க்யூ பிரதர். அருள் பிரதர். இந்த நேரம் ஆயிடுச்சு, நான் அதிகமா இருக்கு ஆனா பேச முடியாது. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் காண்பிக்கிறேன். எபிரேயர் 10:5-7 படிச்சு முடிச்சிடலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் இதுதான் அப்பம் மற்றும் பாத்திரம். அப்பம் வந்து பரிபூர்ண சரீரம். கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு பரிபூர்ண சரீரத்தை கொடுத்தது தேவன், அதுதான் அப்பம். ஆனா கொடுத்தது எதுக்காகன்னா அது ஒரு ஏற்பாடு, சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நோக்கம் என்னன்னா பிக்கணும். அதே போல நமக்கு, நாம நீதிமன்றங்கள் இல்ல, அந்த அப்பத்தின் வழியாக அவருடைய மனுஷீக ஜீவிய உரிமையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த அப்பத்தை நம்ம புசிக்கும் போது அது ஒரு ஏற்பாடு. நோக்கம் என்னன்னா பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு. ஆனா இது வந்து உலக ஜனங்களுக்கு பாத்திரத்தினுடைய ஏற்பாடு கிடையாது, ஒன்லி அப்பம் மட்டும்தான். தேங்க்யூ பிரதர். அப்ப நம்ம இந்த 6வது கேள்வியை நம்ம இந்த வகையில முடிக்கிறோம். ஏன்னா இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது இது அவரது அவமானத்துல நம்ம பங்கு பெறக்கூடிய விஷயம், அவரது பலியில நம்ம பங்கு பெறக்கூடிய விஷயம், இன்னும் குறிப்பா நம்முடைய மனுஷீக மரணத்தை இது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த பாத்திரம் வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஏன்னா அவரோட சிங்காசனத்துல போயிட்டு நாம ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லும்போது இந்த பாத்திரத்துல உண்மையாய் நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, பானம் பண்ண வேண்டியவர்களா அங்க இருக்குது. இப்போ அருமையான சகோதரர்களே, தேவனுடைய பெரிய கிருபையில இந்த ஒரு பேனல்ல நாம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா வரப்போகிறதான இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இந்த கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த தருணத்துல நாமும் கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிற காரியத்தை கூட நாம் நிதானித்து பார்த்து அந்த ஆசீர்வாதமான பந்தியில பங்கு பெறத்துக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சகோதரர்களே. இவ்வளவு நேரமாக பேனல் டிஸ்கஷன்ல நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் ஒரு 6 கேள்விகளின் வாயிலாக அநேக காரியங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு வழங்கிட்டதான மாடரேட்டராக இருந்து சகோதரர் அருள் ஆர்காட் அவர்களும், பேனலிஸ்டாக இருந்த சகோதரர் சதீஷ், அருள் மற்றும் ராஜ்குமார் அவர்களுக்கும் நாம் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம். இந்த ஒரு வேலையிலும் கூட தேவன் இம்மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு யாவருக்கும் நன்றியை கூறும்படியாக வில்சன் ராஜ் அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். சகோதரர் வில்சன் ராஜ் குப்பம். முதலாவது நம்முடைய பிதாவாக தேவனுக்கு கனதையும் மகிமையும் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கனத்தையும் மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் என் அன்பைகளை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஒரு நாடு மாநாடுக்காக அநேக இடத்திலிருந்து வந்த என் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளுக்காக என் மனமாத நன்றிகள். எங்களுக்காக நீங்கள் பட்ட பிரயாசம் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இது நம்மோட மகிமைக்கல்ல, நம்ம சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கனதையும் மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த பிரயாசம் இது நம்மோடதல்ல, இது பரலோகத்தின் தேவனோட தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி வந்திருக்க எல்லா சகோதரர்களுக்கும் என் மனமாத நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. நன்றி சகோதரரே. இப்பொழுது கூட நாம்
இந்த ஒரு நாளினுடைய நிறைவு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். கூடுகின்ற நிறைவிற்காக அப்பாவும் பாதம் அமர்ந்திட என்ற ஒரு பாடலை நாம் பாடி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். அப்பாவும் பாதம் அமர்ந்திட. அமர்ந்து விட்டேன் அன்பின் தகப்பன் நீதானையா செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரிரத்தானே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரிரத்தானே பணியை வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே தேவனே என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரிரத்தானே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே தேவனே
என் குற்றங்கள் நீ நினைவு முன்னே நிற்க முடியாதையா மகனை மன்னிப்பது மன்னிக்கும் நீதானையா மன்னிக்கும் நீதானையா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே தேவனே 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 இடம் பார்க்கின்றேன் உள்மொழியிடம் பார்க்கின்றேன் ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா தேவனே நான் என்ன செய்வேன் என்ன சொல்வேன் என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் மணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மை தேவனே 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 அமர்ந்து விட்டேன் அன்பின் தகப்பன் நீதானையா இருவரின் பணியே மனமிறங்கி மீட்பின் மகிழ்ச்சி தந்தீரையா தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி. இந்த ஒரு நாள் நினைவு கூறுதலுடைய தியான கூடுகையினுடைய முடிவிற்காக நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் ரிச்சர்ட் from ஊட்டி அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி நம்ம அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் ரிச்சர்ட். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தம் உண்டான மெய்தேவனே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருந்து இது வந்து மனுமக்களை வழிநடத்தி கொண்டு கூட எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பாவுடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவியாக நோமிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரீர் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை நீ வழிநடத்தி தந்து இந்த நாளிலே இதோ தகப்பனே எங்களை நாங்களே நிதானித்து அறியத்தக்கதாக
அநேக காரியங்களையும் வாய்ப்புகளையும் தகப்பனை நீ ஏற்படுத்தி தந்த உம்முடைய தயவுக்காக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில தேவனே, எங்களிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், மீறுதல், அக்கிரமங்கள், துணிகள் எல்லாவற்றும் தேவனே நீர் மன்னித்து மீண்டுமாக நீர் எங்களுக்கு பலனை தந்து ஆசீர்வதித்து எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாக தாழ்மையாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, இது இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பிரயோஜனப்படத்தக்கதாக அநேக காரியங்களை தகப்பனே இதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். உம்முடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மூடி நீர் எங்களை நீதிமான்களாக்க வேண்டும் என்று தேவனை நீர் அழைத்திருக்கிறேன். உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த அழைப்பிலே வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீர்த்தாமே உம்முடைய இரக்கங்களையும் தயவும் தந்து இதோ தகப்பனே எங்கள் பலம் போதாமையை கண்டு தேவரே நீர் ஒருபோதும் எங்களை தள்ளிவிடாமல் உம்முடைய இரக்கத்தையும் தயவும் தந்து தொடர்ந்து இதோ தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் போடத்தக்கதாக தேவரீர் உதவி செய்துள்ளோம். தகப்பனே, எங்கள் பலவீனங்களிலும் இதோ எங்களுடைய வீழ்கையிலும் தகப்பனே நீர்த்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாத தலைமையாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். இருக்கும் இந்த பிதாவே, தொடர்ந்து இதோ தகப்பனே நாங்கள் மீண்டும் மீண்டுமாக தவறி போகாதபடிக்கு இதோ தகப்பனே தொடர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை முன்னேறி செல்லத்தக்கதாக உம்முடைய பெலனை தாரும். சாத்தானின் எல்லா அந்தகார கிரீடிலும் நீர் எங்களை விடுவித்து வழிநடத்துவீராக. தகப்பனே, குறிப்பாக இந்த நாளிலே தேவனே இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். காலை முதல் மாலை மட்டுமாக உம்முடைய எல்லா இரக்கங்களையும் தந்து இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இன்னும் அதிகமான அவருடைய ஊழியங்களையும் இது அவருடைய பலிகளையும் தேவரீர் நீர் அங்கீகரித்து கொடுத்து இன்னும் அதிகமான உம்முடைய வழிநடத்தலை நீர் கொடுத்து வழிநடத்த முடியாக தாழ்மையாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். இரக்கம் நிறைந்த பிதாவே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர்த்தாமே வழிநடத்தி இவருடைய ஆசிரியையும் இவருடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் தகப்பனே நீர் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றும் உடைய திவ்ய கருத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர்த்தாமே வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்டவர்கள் கேட்கும் மந்தவர்கள் யாவற்றும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இந்த மண்டாட்டில் எல்லாம் உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுடைய கண்மலையும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் ராஜாவும் மேசியாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. சௌர் எல்லாருக்கும் வணக்கம்.